ஆன்லைன் பிள்ளைகளுக்கு குரல் கேக்குதாமா? யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பாப்பா ரெகுலரா உள்ள தமிழ் அந்த அதே லிங்க் தான்டா. ஓ 5 காப்பி எடுத்துங்க. எல்லாம் ஆன்லைன் போட்டுருந்தாங்க. இப்பமா பாப்பா நீ உன்னுடைய போன் கனெக்ட் பண்ணி கோகோஸ் வச்சுக்கோடா. ஆன்லைன் பிள்ளைகளுக்கு குரல் கேக்குதாமா? ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? கேக்குது ஐயா. தம்ஸ் அப் போட்டாங்க. திவ்யாமா சீட்டட் சார்ஜர் கொடுறா. திவ்யாமா சீட்டட் சார்ஜர் கொடு. நல்லது. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் விருப்ப பாட வகுப்புக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. தமிழ் விருப்ப பாடம் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியினுடைய தமிழ் விருப்ப பாடத்தை பொறுத்தவரையில அடிப்படையில ரொம்ப எளிமையானதும் கிடையாது, ரொம்ப கடினமானதும் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா ரொம்ப எளிமையானது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க கேள்விப்படுறதுக்கோ அல்லது சிலர் சொல்லியிருக்கோ வாய்ப்பு என்னன்னா, ஒன்று நம்முடைய தாய்மொழி, இன்னொன்னு இதுல இருக்க பல செய்திகளுடைய அறிமுகம் நமக்கு பள்ளிக்கூடத்திலேயே கிடைச்சிருச்சு. திருக்குறள்னா என்னது உங்களுக்கு தெரியும், பாரதியார்னா யாருன்னு தெரியும், கம்பராமனா என்ன கதைன்னு தெரியும், சிலப்பதிகாரனா என்ன கதைன்னு தெரியும். இந்த அடிப்படை தெரியும்ன்றதால இது எளிமையான. உண்மையிலேயே நமக்கு வந்து செகண்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய 17 புத்தகங்கள்ல ஒரு 6 அல்லது 7 புத்தகங்கள் நீங்களே படிச்சல. ரொம்ப பேர் ஊர்ல இருக்கிறவங்க இந்த 6-7 புத்தகங்களை படிச்சுட்டு நாமளே படிச்சிடலாம், செல்ஃப் ஸ்டடியா படிச்சிட முடியும்னு நினைப்பாங்க. அப்புறம் கேள்வித்தாளை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். அதனால ஒரு 6ல இருந்து 7 புத்தகங்கள் செக்ஷன் பில இருக்கக்கூடிய இந்த 7 புத்தகங்களை நாம நீங்களே படிச்சிடலாம். குரு பீடம்னு ஜெயகாந்தனுடைய கதை புத்தகம் இருக்கு. 9 சிறுகதைகள் தான் இருக்கு. சொல்லப்போனா இந்த சிறுகதைகளை பவா செல்லதுரைன்னு ஒருத்தர் கதை சொல்றாருல, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அவர் அதுல 4-5 கதைகளை சொல்லி இருக்காரு யூடியூப். அது ஒரு அதிகம் போனா ஒரு 4 மணி நேரம் படிச்சீங்கன்னா 9 கதைகளுமே குறிப்பிடுத்தே படிச்சு. அடுத்ததா நம்முடைய யாருக்கும் வெட்கமில்லை நாடகம், சோ ராமசாமி எழுதின சின்ன புத்தகம். அது நான் இங்க கிளாஸ்ல நடத்தும் போதே ஒரு நாள் அது 2 நாள் தான் நடக்கும். ரொம்ப எளிமையான புத்தகம் அது. அதோட வேணா கேரக்டர் பேர் எழுதி அப்புறம் டயலாக் எழுதியிருப்பார். நமக்கு மற்ற கட்டுரையில இப்படி வரும் இல்லையா, கேரக்டர் பேர் போட்டிருப்பாரு, இங்க டயலாக் இருக்கும். அதனால முழு பக்கம் கூட கவரா இருக்காது, இந்த பக்கம் மார்ஜின் போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன புத்தகம். அது ஒரு 3 மணி நேரத்துல படிக்கக்கூடிய புத்தகம். சித்திரப்பாவைன்னு ஒரு புதினம் நாவல் இருக்கு, பெரிய புத்தகம் அது. ஆனால் செல்ஃபா படிக்கக்கூடியது. மேல இருக்கக்கூடிய நம்முடைய அறமும் அரசியலும், தாழ்ந்த தமிழகமே, இன்னைக்கு நம்ம அறிமுகத்துல பார்க்க போற கருப்பு மலர்கள் புத்தகம், இது கீழே இருக்கக்கூடிய வானமாமலையனுடைய முத்துப்பட்டன் கதை, இது எல்லாமே நீங்களே படிச்சா புரியுது. எங்க நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாக்கா, இதை படிச்சதுக்கு அப்புறம் இதுல கேட்கப்படுற கேள்வி இருக்கு இல்லையா. முத்துப்பட்டன் கதைன்னு கதையை படிச்சிருவோம். முத்துப்பட்டன் என்ற பிராமண இனத்தை சேர்ந்த இளைஞன் வந்து பொம்மக்கா திம்மக்கா என்ற சக்கிலி இனத்தை சார்ந்த பெண்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிறார். ஆணவ படுகொலைக்கு உள்ளாகிறார். 17ஆம் நூற்றாண்டுல இறந்துறார். ஆனா யூபிஎஸ்சி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அந்த முத்துப்பட்டன் கதையின் வழியாக அறியலாகும் அந்த கால சமூகத்தை பற்றி சொல்லுங்க. அப்போ அந்த கால சமூகம்னா அங்க இருந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம எழுதணும். அதுக்கு ஒருத்தங்களுடைய கைட் தேவை. இந்த 5ல இருந்து 6 புத்தகங்கள். ஆனால் செக்ஷன் ஏல இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்துக்குமே நாம இங்க நடத்தினாதான் உங்களுக்கு புரியும். இது புரியாத கடினம் இல்லை. உண்மையிலே பாடத்திட்ட தொகுத்தவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். கேட்டீங்கன்னா,
குறுந்தொகையில 1 to 25 பாடல்கள் தான் வச்சிருக்காங்க. குறுந்தொகையில மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. முதல் 25 பாடல் வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு பாடல் நீங்க ஸ்கூல்ல படிச்ச பாடல், யாரும் இல்லை தானே கல்வன் ஒரு பாடல் படிச்சிருக்கீங்களாமா? கொரோனா பேட்சா இருந்தா அதையும் படிச்சிருக்கீங்க. யாரும் இல்லை தானே கல்வன், தானது பொய்ப்பின் யான் எவன் செய்தோ, திணைத்தாள் அன்ன சிறுபசும் கால, ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தாம் அனந்த ஞான்றே. இந்த பாடல் படிச்சிருக்கீங்களாமா? நீங்க யார் படிக்கல. ஆன்லைன் யாரும் பாடல் தெரியுமாமா? பாலமுருகன், கோமதி, கார்த்தீஸ்வரி ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா அந்த பாடல்? பரவாயில்ல. 25 பாடல் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் குறுந்தொகை தொகுக்கப்பட்ட முறை 4 to 8 வரி தான். அதனால இது பேரு குறுந்தொகைன்னு. அதை விட கூடுதலா இருந்ததெல்லாம் நமக்கு அகநானூர்லயும் நற்றிணையிலையும் வச்சுட்டாங்க. சின்ன பாடல் தான் 20. புறநானூருக்கு உண்மையில நம்ம நன்றி சொல்லலாம். 182 to 200 பாடல் அப்படின்னா மொத்தம் எத்தனை பாடல்மா? 182 to 200 எத்தனை பாட்டு வரும்? 19. உங்களுக்கு எத்தனை வரும்? 18 வர்ற மாதிரி தெரியும். சிசெட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. 18 கழிச்சா 18 தான் வரும். ஆனா 182வது பாட்டு இருக்கிறதால 19 பாட்டா இருக்கும். 19 பாட்டு, 19 பாடல்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடல் இருக்கு. நீங்க இந்த பாட்டு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல்சான்பீரே பல்சான்பீரே அது படிச்சிருக்கீங்களாமா? கயல் முள்ளன்ன நரை முது திரைகவுள் பயனில் மூப்பின் பல்சான்பீரே ஒரு பாடல். வெரி வெரி. உங்க பேர் என்னமா? பிரசாந்த். உங்க பேருமா? தேவா. நீங்க இந்த காலில் போன் பண்ணுங்க. நீங்க உங்க பேரு? ஜெயஸ்ரீ. யோகேஸ்வரன் நமக்கு தெரியும். தம்பி நீங்க சொல்லுங்க. ஜீவபாலன், ரிஷிபாலன். தம்பி அவர் கூட வந்திருக்கீங்களா? சரி. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த பாடல் இருக்கு. அப்போ மொத்தம் 19 பாடல். அடுத்து திருக்குறள்ல 35 அதிகாரம் வச்சிருக்காங்க. சிலப்பதிகாரம் கதை நம்ம கோவலன் கண்ணகி கதையை படிக்கணும் இல்லையா? மாதவி கதை, மதுரை காண்டம், மொத்தம் 3 காண்டங்கள் இருக்கு. வஞ்சி காண்டம் அவங்களுக்கு திருமணம் ஆகிற பகுதி, மதுரை காண்டத்துல கோவலன் கண்ணகி இறக்கிற காட்சி, நெருப்பு வைக்கிறது எல்லாம் அந்த பகுதி மட்டும் நம்ம. வஞ்சி காண்டத்துல கண்ணகிக்கு சிலை வைக்கிறாங்க அந்த பகுதி. கம்பராமாயணத்துல மொத்தம் 119 படலங்கள் இருக்கு. ஏன்னா கம்பன் 10,000 பாடல்கள் எழுதியிருக்கார். அதெல்லாம் கண்ணதாசன் அவரை பத்தி எழுதும்போது 10,000 கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடும். அதுல 119 ஒரு படலம் தான் நமக்கு. யுத்த காண்டத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற கும்பகரனை எழுப்பிட்டு சண்டை போட வைப்பாங்க. ராமன் அவரை கொண்டு ஒரு பகுதி மட்டும்தான். பக்தி இலக்கியத்துல 2 இருக்கு. ஒண்ணு திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் சொல்ற திருவாசகம் 53 பகுதி இருக்கு. அதுல ஒரு பகுதியான நீத்தல் விண்ணப்பம் அப்படின்ற பகுதி உத்தரகோசம் அங்கைன்னு தென் தமிழகத்துல ஒரு இடம் இருக்கு. ராமேஸ்வரத்துக்கும் இதுக்கும் நடுவுல ராமநாதபுரத்துக்கும். அந்த பகுதி பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? ஆன்லைன்ல யாராவது இருக்கீங்களாமா? ராமநாதபுரம் ஆன்லைன்ல இருக்க பிள்ளைங்க பேசுங்க. மைக் ஓபன் பண்ணி பேசுங்க. நீங்க தான் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கீங்க. மெஜாரிட்டியில உங்களுடைய ஆதரவோட தான் ஆட்சி அமைக்கணும். நீங்க தான் அங்க அதிகம் பேர் இருக்கீங்க. 14-15 பேர் இருக்கீங்க. அதை நீங்க பேசுங்க. ஆன்லைன் பிள்ளைகள் நடுவில் பேசிக்கிட்டே இருங்க. அடுத்து திருப்பாவை. இந்த மார்கழி நோன்புக்காக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பாடல். இதுதான் இந்த பகுதிக்கு நம்முடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில ஒரு கேள்வி இருக்கு. இலக்கிய நயம் தோன்ற பாராட்டுதல்னு ஒரு கேள்வி. ஒரு வரியை தந்துருவாங்க. அந்த 2 வரியை பத்தி மட்டுமே 3 பக்கம் 4 பக்கம் விட எழுதும். அதனால இந்த பகுதிக்கு நம்ம உறுதியா தேவைப்படுவோம். அதனால இந்த பகுதிக்கு நம்ம தேவையில்லைன்னு நான் சொல்லல. உங்களுக்கு நான் சொல்றது முழுசா கடினமும் இல்லை, முழுசா எளிமையும். ஏன்னா தெரிஞ்சுக்கணும், நமக்கு பேர்ல எல்லாம் மேத்ஸ் ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாமா? மேத்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேத்ஸ் ஆப்ஷன் எடுத்தவங்க யாரை கேட்டாலும் அவங்க 1.5 வருஷம் மேத்ஸனுடைய சப்ஜெக்டை படிக்கிறது. மற்றவங்கெல்லாம் 6 to 8 மாதங்கள் படிப்பாங்க. நம்ம சரியா 5 to 6 மாதத்துல வகுப்பு சரியா 5 மாதம் தான். 6 மாதம் பிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னாக்கா நான் ஏதாவது இலக்கிய நிகழ்ச்சிகள் போறேன், லீவ் போடுறேன், தீபாவளி வருதுன்றதுக்காக 6 மாதம். எஃபெக்டிவா 120 நாள் தான். 4 months தான். 120 ஒர்க்கிங் டே. சில அகாடமில 35 நாள்ல கூட நடத்துறாங்க. நம்ம அந்த மாதிரி நடத்த மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சதே இருந்தாலும் யாருக்கும் வெட்கமில்லை. மறுபடியும் எல்லா வரிகளையும் நான் படிச்சு காட்டுறேன். சில புத்தகங்கள்ல ஒரு வரி கூட விடாம நம்ம. அப்போ தமிழ் விருப்ப பாடம் இப்படி இருக்கிறது. இன்னைக்கு நாம மொத்தம் 3 நாள் அறிமுக வகுப்பு. இன்னைக்கு அறிமுக வகுப்பு,
நாளைக்கு அறிமுக வகுப்பு, நாளன்னைக்கும் வகுப்பு, 3 வகுப்பையும் நீங்க வரலாம். ஐயா ஒரு வகுப்பு வந்துடும் மறுபடியும் வரக்கூடாது, இந்த 3 நாளுவே வரலாம். இன்னைக்கு நம்ம செகண்ட் பேப்பரை பத்தி மட்டும் பார்க்கணும். நாளைக்கு நாம ஃபர்ஸ்ட் பேப்பரை பத்தி மட்டும் பார்க்க போறோம். ஆனா வகுப்பினுடைய கடைசியில நீங்க சந்தேகம் கேட்கலான்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பேப்பரை பத்தி நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன், நாளைக்கு வர முடியலையான்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். ஐயா நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேப்பரை பத்தி கேட்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. நாம பொதுவா பிளான் பண்ணி இருக்கிறது இன்னைக்கு செகண்ட் பேப்பரை பத்தி அறிமுகம், நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை பத்தி அறிமுகம், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம ரைட்டிங் ஸ்பீட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பத்திய கேள்வித்தாளுடைய அமைப்பை பத்தி நம்ம இப்ப நம்ம இந்த 17 புத்தகங்களுடைய பெயர்களையும் முதல்ல பார்ப்போம். குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள். காப்பிய காலம்னு சொல்ல தேவையில்லை. சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், கம்பராமாயணம், கும்பகர்ண வதைப்படலம், திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவை, முதுகு. இந்த 7 பேரை மட்டும் நம்ம மனப்பாடம். உங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். யாரோ காலைல ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல விசாரிக்க சொன்னாங்க, ஐயா அதிகமா வரிகள் படிக்க வேண்டியிருக்குமான்னு கேட்டா, அதிக வரிகள் படிக்க மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாள் வகுப்புலையும் ஒரு 4 இருந்து 8 வரிகள் நான் உங்களை மனப்பாடம் பண்ணிட்டே வர சொல்லுவேன். அப்ப 120 நாள்ல என்ன ஆயிருக்குன்னா, உங்களை அறியாமலே தொல்காப்பியத்துல இருந்து தொடங்கி கருப்பு மலர்கள் வரையில ஒரு 600 இருந்து 800 வரை உங்களை அறியாமலே நீங்க மனப்பாடம் பண்ணி, சிலது தெரிஞ்சதாக இருக்கும், சிலது புதியதாக இருக்கும். சிலது வரியை மாத்தி கூட எழுதலாம். கருப்பு மலர்கள் படிக்கணும்னு சொன்னேன், ஒரு வரி மாத்தி எழுதிக்கா தப்பு இல்லை. திருக்குறள் எழுதணும்னா கரெக்டா எழுதும். அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம கவனிச்சோம். இன்னைக்கு இந்த 7 தலைப்பு நம்ம இப்ப மனப்பாடம் பண்ணுவோம். குறுந்தொகை அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். அந்த குறுந்தொகை 25 பாடல்கள், புறநானூறு 19 பாடல்கள், திருக்குறள்ல பொருட்பால்ல 35 அதிகாரம், சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், கம்பராமாயணம், கும்பகர்ண வதைப்படலம், திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவையில முழுவதும். ஆன்லைன்ல இருக்கிறவங்க விடை சொல்லியே ஆகணும்னு நினைச்சிட்டு கிளம்ப வேண்டாம். எல்லாரும் விடை கேட்க மாட்டோம், தெரிஞ்சவங்க மட்டும் சொன்னோம். ஒருத்தவங்க 2 பேர் சொன்னாலும் இந்த 7ஐயும் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன்ல 10 மணில நேரடியாக கொடுத்துருக்கோம். ஆஃப்லைன்ல இருக்க பிள்ளைகளுக்கு இன்னொரு முக்கியமான ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு நாம இப்ப இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற 2 நாள் முன்னாடி வெளியிட்ட கருப்பு மலர்கள் புத்தகம் இன்னைக்கு உங்களுக்கு இலவசமா தரலாம். அது ஒரு 120 ரூபா உள்ள புத்தகம். இன்னைக்கு நம்ம பாடம் நடத்தும் போது அந்த ஒரு புத்தகம் உங்க எல்லாருமே ஃப்ரீயா. கருப்பு மலர்கள் ஆன்லைன் பிள்ளைகளும் நீங்க ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் உங்க மெட்டீரியல் அனுப்பும் போது நம்ம தான். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வகுப்பை பத்திய ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே சொல்லுவேன். வகுப்பு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றேன். நீங்க தலைப்புகளை படிச்சுட்டே இருங்க. திருக்குறள் சொன்னாலே போதும், இறைமாட்சியில வகுப்பு மொத்தம் 120 நாள் பிளான் பண்ணு. 120 days, 2 மணி நேரம் கிளாஸ். சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் கிளாஸ். 6:55 முடிச்சிருவோம். ஏன்னா முதல்ல கொஞ்சம் நேரம் ஆகும், இப்ப நம்ம நேரம் பண்றது இல்லை, கரெக்டாக முடிச்சிடறோம். ஏன்னா அடுத்து இந்த போட்டி டிஎன்பிசி பயன்படுத்தலாம். இந்த 120 நாள்ல 70 நாட்கள் செகண்ட் பேப்பரும் 50 நாள் ஃபர்ஸ்ட் பேப்பர். இந்த விஷயத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கான விளக்கம் நாளைக்கு நான் ஏன் ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் படிக்கிறது தானே கஷ்டம், ஏன்னா செகண்ட் பேப்பர் 70 நாள் நடத்திட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் போய் 50 நாள் நடத்த போறீங்கன்னா அதுக்கான விடை நமக்கு நாளைக்கு கிடைக்கும். இதுல நமக்கு இங்க இருக்கக்கூடிய 17 புத்தகங்கள் இருக்கு. இந்த செகண்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய புத்தகம் 7 புத்தகம் கூட்டல் 10 புத்தகம், 17 புத்தகங்கள். ஒரு புத்தகத்துக்கு ஆவரேஜா 4 நாள் கணக்கு வச்சிருக்கேன். சில புத்தகங்கள் 2 நாள்ல முடியும், சில புத்தகம் கம்பராமாயணம் 6 நாள் படிப்போம். அந்த மாதிரி நம்ம படிப்போம். ஆவரேஜா நமக்கு 70 நாள்ல இது. இங்க நம்ம ஒரு 11 புத்தகங்கள் தான் வச்சிருக்கோம். ஒண்ணுக்கும் 5 நாள் 4 நாள் கணக்குல அது 50 நாள் 11 புத்தகம் தான். நம்ம கிளாஸ்ல என்னென்ன அட்வான்டேஜ் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம அகாடமில என்னெல்லாம் அட்வான்டேஜ்னா, உங்களுடைய வீடியோஸ் அன்லிமிட்டெட் டைம் வீடியோஸ் உங்களுக்கு இப்ப சில அகாடமில 1 நாள் 2 நாள் நமக்கு இதை தந்துட்டு வீடியோ எடுத்துருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எடுக்க மாட்டோம். உங்களுக்கு அன்லிமிட்டெட் டைமா இருக்கும். 1 இயர் 2 இயர் ஆனாலும் நீங்க வீடியோ பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே. உங்களுடைய கிளாஸ் வீடியோ நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஈபியில எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா இருந்துட்டு என்ஜினியர். காலையில யாரோ தம்பி பேசும்போது நான் என்ஜினியரியா, நீங்க தானே தங்கம்,
நான் எப்படி படிக்க போறேன்னு தெரியல. நான் போய் சொல்லலாம்னு நினைச்சேன். அது நேரம் கொஞ்சம் களைப்பா இருந்தேன். நான் BEEE முடிச்ச என்ஜினியர், EBல எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா இருக்கேன். நான் அதுக்கப்புறம் BLIT தமிழ், MA தமிழ், MA இங்கிலீஷ், MA ஹிந்தி படிச்சேன். நெட் எக்ஸாம்ல நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேயே தமிழ் துறை தலைவரா நான் இருந்தேன். இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ் எடுத்து வந்தாங்க இல்லையா. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, எங்க கிட்ட வர்ற பிள்ளைகள் ஜெயிக்கிறீங்களான்றதுதான் பார்க்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கிடுகிடுன்னு நடத்துறது, ரொம்ப வேகமா நடத்திட்டு போறது, பேருக்கு நடத்துறது அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க ஆஃப்லைன்ல வரீங்க. ஏதோ ஒரு தீபாவளிக்கு முன்னாடி கிளாஸ் நான் முதல் நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. வைக்க மாட்டேன், பயப்பட வேண்டாம். நான் வச்சுட்டேன். இன்னைக்கு ஒருத்தவங்க தான் ஆஃப்லைன்ல வரீங்க, 2 பேர் தான் ஆன்லைன்ல வராங்கனாலும் அதே குவாலிட்டியால அதே மெதுவாக தான். ஏன்னா பிள்ளைகள் ரெக்கார்டட் வீடியோ பார்ப்போம். அதனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. இந்த வீடியோ நாங்க ஏன் தரோம்னா, நீங்க உறுதியா பாஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா, இது 2 சைக்கிள்ஸ் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தரோம். 2 சைக்கிள் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தரோம். இப்ப கருப்பு மலர்கள் தொடங்குறோம் இல்லையா, இப்ப டெஸ்ட் பேட்ச் நடக்கிற நேரம் கருப்பு மலர்கள் புதன்கிழமை அன்னைக்கு தொடங்குவோம். புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் 4 நாள்ல முதல் புத்தகங்கள் கொஞ்சம் மெதுவா படிப்போம். 4 நாள்ல 3 நாள்ல அந்த புத்தகம் முடியும். அந்த புத்தகம் முடிஞ்ச உடனே அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தேர்வு நான் பாடம் எப்படி எழுதணும் விடைன்னு சொல்லுவேன். அடுத்த நாள் காலையில வினாக்கள் போடுவேன். 1.5 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து எழுதலாம், வீட்லயே. இந்த மாதிரி 2 சைக்கிள் நீங்க டெஸ்ட் பேட்சை பயன்படுத்தலாம். இது தனி வீடியோவா கிடைக்கும், அது தனி போர்ட்ல அதே ஆப்ல வீடியோவா கிடைக்கும். அந்த வீடியோ வந்து மொத்தமா 30 டெஸ்ட், அது ஒரு 2.5 மணி நேரம், அது ஒரு 60 மணி நேரம் வீடியோ உங்களுக்கு. அதுல PYQ எல்லாத்தையும் டிஸ்கஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அந்த புத்தகம் உங்களுக்கு காட்ட சொல்றேன், அது எல்லாத்தையும் டிஸ்கஸ். மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2500 ரூபாய் மதிப்புள்ள சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் புக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தரும். சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையில இருக்கிற UPSC எடுத்த கேள்விகளை சின்ன புத்தகமா தொகுத்து சிலர் போட்டிருக்காங்க. நாங்க அப்படி போடல. அனலைஸ் பண்ணி 10 மார்க், 5 மார்க், 20 மார்க் பிரிச்சு போட்டு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதுல நீங்க விடை எழுதுறது. அந்த மாதிரியான புத்தகம், பெரிய புத்தகம் இருக்கு. அது இல்லாம வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பருக்கு நோட்ஸ் மேக்கிங் இருக்கு இல்லையா, அது எப்படின்னு ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்திருக்க புத்தகத்தையே மைண்ட் பண்ணிப்பாரு, டைப் பண்ணி. இன்னொன்னு, வினாக்கள் இவ்வளவுதான் ஒரு புத்தகம் போட்டு, அதான் இப்ப எனக்கு பேர் வாங்கி கொடுத்த புத்தகம். அப்படின்னா என்னன்னா, UPSC அந்த கேள்வித்தாள் நான் போட்டிருக்கேன் இல்லையா ஒரு தடவையும், அதை தாண்டி UPSC கேள்வி கேட்க முடியாதுன்னு இந்த டெஸ்ட் பேட்ச் நடத்துறோம்ல, அந்த டெஸ்ட் பேட்ச் 8 சீசன் முடிஞ்சிருக்காங்க. 8 சீசன் கொஸ்டின் தொகுத்து இந்த 4 புத்தகமும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அடுத்தது கிட்டத்தட்ட இப்ப 4500 பேஜா இருக்கு. ஆனா 5000 பேஜா ஆயிடுது. இது எதுனாக்கா இங்க காட்டுவாங்க, ஆஃப்லைன்ல வந்திருக்க பிள்ளைகளுக்கு இப்ப காட்ட சொல்றேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்ச்ல நம்ம கிட்ட விடை எழுதினவங்க இருக்காங்க, அந்த விடைத்தாள்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சு, ரொம்ப குறிப்பா கடலூர்ல, எங்க ஊர் கடலூர் தான், கடலூர்னுடைய அடிஷனல் கலெக்டரா இருக்கிற RA பிரியங்கா என்கிட்ட படிச்சவங்க தான் பாஸ் பண்ணாங்க. கொரோனா டைம்ல பாஸ் பண்ணாங்க. எது? UPSC மெயின்ஸ். அவங்க எழுதின விடைத்தாள் பிரியங்கா ஃபைல்னு ஒண்ணு. அவங்க எவ்வளவு கெடுக்கணும், காலையில ஃபர்ஸ்ட் பேப்பர், மத்தியானம் செகண்ட் பேப்பர் கட்டாயமான கொஸ்டின் அனுப்பும். கூடாஞ்சேரியில இருந்தாங்க, டைப் பண்ணது கூட ஆள் இல்லை, கும்பகோணத்துக்கு அனுப்பி டைப் பண்ணி அவங்களுடைய ஆன்சர் ஷீட். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம தம்பி கொஞ்சம் சீனியர் ப்ரொடியூசர், இவங்க எல்லாம் வந்து இங்க விடை எழுதுற விடையெல்லாம் நம்ம வந்து இங்க கொடுத்துட்டே இருக்கோம். அது ஒரு 5000 பேஜஸ். இது 4த்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப வெளியூர் பிள்ளைகள், ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்க விடைத்தாள்களை நீங்க குரியர்ல அனுப்புனீங்கன்னா, குரியர்ல நாங்க திருப்பி அனுப்புவோம். அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. 1 இயருக்கு டெஸ்ட் பேட்ச்னாக்கா 3 மாசம் 6 மாசம் எழுதணும், 2 சைக்கிள் ஃப்ரீன்றதால 1 இயர்க்குள்ள நீங்க எவ்வளவு டெஸ்ட் பேப்பர் எழுதினாலும் அதை நம்ம திருப்பி ஃப்ரீயா அனுப்புவோம். நேரா இருக்கிற பசங்க நேரா இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா நானே தான் திருப்பி, நீங்க சில அகாடமியில யாரையா விட்டு திருத்த சொல்லுவாங்க, அப்படி திருப்பேன். நான் உங்களே ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கிட்டு திருப்பி எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்படி எவலுவேட் பண்ணணும், இது நம்ம அகாடமியுடைய அட்வான்டேஜ். ரைட்டுங்களாமா? அதனால இது வந்து நமக்கு முக்கியமானது. நம்ம அகாடமி ரொம்ப பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நாம வந்து IMN IAS அகாடமின்ற பேர்ல இருந்தோம். இப்ப அதை ரீநேம் பண்ணி வளம் IAS அகாடமி இருக்கும். We are not new. என்ன உங்களுக்கு யூடியூப்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நாளா பயணிக்கும். வளம் IAS அகாடமி 3ஆ பிரிச்சிருக்கோம். IMN IAS அது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மா தனியா நடக்குது. TNPSC நம்ம அந்த வளம்னு ரீநேம் பண்ணி தமிழ் TNPSC இதுக்கு நம்ம நடத்துறோம். இன்னொன்னு ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் வந்து இன்லைஃப் அகாடமின்னு பிரிச்சு வேளச்சேரியில சென்டர் கிளாஸ் நடக்கும். அல்ல IMN IAS இந்த பேர்ல இயங்கினவங்க தான் நாம் ரீநேம் பண்ணி. இப்ப இதுதான் உங்களுக்கு கிளாஸ். இப்ப இந்த 7 புத்தகத்து பேரையும் சொல்லுங்க பார்ப்போம்.
யாரால முடியுமோ அவங்க சொல்லுங்க. முயற்சி பண்ணுங்க. இருங்க ஒரே நிமிஷம். இப்படிங்க பிடிச்சிருவீங்களா? பயமா இருக்கு. சீனியர் ஆயிட்டாங்கன்னா பிடிச்சிருவாங்க. எங்க இருப்பீங்க போட்டாலும் மைக் எடுத்துக்கோங்க. அப்பதான் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பேசுறீங்கன்னு தெரியும். கையில வச்சுட்டு சொல்லுங்க. குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருப்பாவை, திருவாசகம். சரி, திருவாசகம், திருப்பாவை. ஒன்னும் ஆர்டர் தப்பு இல்லை. அந்த ஆர்டர் நான் ஒரு நம்பர் வச்சிருக்கேன். 1/6, 1/17, 2/17. வெரி குட். உங்க பேர் முன்னோதர சொல்லுங்க. பிரசாந்த். பிரசாந்த். கொடுங்க. அவர்கிட்ட தரீங்களா? இங்க கொடுங்க. பார்க்காம சொல்லுங்க. ஏன்னா ஆன்லைன் பிள்ளைகளுக்கு இங்க நம்ம போர்டில் வச்சிருக்கோம். நீங்க இருந்தாலும் பார்க்காம சொல்லுங்க. குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை. திருப்பாவை. ஆன்லைன்ல யாராவது சொன்னீங்களாமா? இருங்க, ஆஃப்லைன்ல அடுத்து வாய்ப்பு தரும். ஆவுடை விநாயகம், கோமதி, கார்த்தீஸ்வரி, சுகன்யா, வாசிமலை, எழில்வாணன், ஜான்சிராம். ஆன்லைன் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சும்மா பேசுங்க. புத்தகத்துக்கு பேர் தானே. அதோட ஆன்லைன்ல இருக்கவங்க சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆஃப்லைன்ல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சு. ஆன்லைன்ல யாரும் ட்ரை பண்றீங்களாமா? நீ சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பா இருந்தா ஒன்னும் நம்ம எப்ப சொல்லுங்க. குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை. அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்களா தங்கம்? வரங்க சொல்றீங்களா? அவங்களுக்கு என்ன வேணும்? சொல்லலாம். அப்புறம் இறங்கி போகும்போது டீ வாங்கி தராம விட்டு போறாருயா. அப்புறம் வண்டியிலே பின்னாடி டாப்னு அடி. எங்க அப்பா எல்லாம் அப்படி அடிச்சுருவாரு. எங்க அப்பா ஸ்கூல் வாதியாரா இருந்தாரு. எங்க அப்பா போட்டோ, சின்னம்மா, பாப்பா, திவ்யம்மா, எங்க அப்பா போட்டோ எடுத்துருவாடா. எங்க அப்பா போட்டோ இங்க போட்டுதான் நான் எப்ப கிளாஸ் நடத்தினேன். நேற்று புத்தக வெளியீட்டுக்காக எடுத்துட்டு போயிட்டு அவர் என்ன பார்த்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் பயந்துட்டு நடத்தினேன். அப்பா ஸ்கூல் வாதியாரா. உங்க அப்பா அடிக்க மாட்டார்ல தங்க? சொல்ல முடியாது, சிரிக்கிறான். இப்போதைக்கு என்ன பண்ணா மாட்ட முடியுமா பாடுறா? இல்ல சாப்பிட்ட கொடு, சாப்பிட்ட அந்த ஆணிலம் அவர் உயரத்துக்கு கட்டுறாங்க. கவனிச்சுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குறைங்க சரியா தங்க? 7 தலைப்பு தானே பேச சொல்றியா? மைக் கொடுங்க தம்பிக்கு. ஓ யோகேஸ்வரன் விழுந்துருச்சா? சரி சரி. இங்க சேர்ல வச்சு பாப்பா, சேர்ல பரவாயில்ல. பாப்பா சேர்ல வச்சு இப்படி திருப்பி வச்சு சொல்லுங்க தாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? ரிஷிபாலன். ரிஷிபாலன். சொல்லுங்க தாங்க. குறுந்தொகை, புறநானூறு, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருப்பாவை, திருவாசகம். 100 வச்சுக்கலாம். வெரி குட். இப்ப கொடுங்க யோகேஷ் கொடுங்க. யோகேஷ் பைக் வாங்கிட்டாரு. குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை. வெரி குட். ஆன்லைன் பிள்ளைங்க அமைதியா இருக்கீங்க. நீங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தா நல்லதா? யார் பேசுறீங்கம்மா? ஜான்சி ராணி. சரி பரவாயில்ல. கிளாஸ்ல எப்பவுமே பேசணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 2 வேலைகள் பண்ணுவோம். ஒண்ணு, இந்த செக்ஷன் பில ஒரு 10 புத்தகங்கள் இருக்கு. செக்ஷன் பில இருக்கிற 10 புத்தகங்களுடைய பேரையும் கூட சின்னமா கருப்பலர்கள் புத்தகம் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துடும். பாருங்க, இதுல 10 புத்தகம் இருக்கு. கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு, எல்லாத்துக்குமே நான் உரை எழுதிட்டே வரேன். 28 புத்தகத்துக்கு நானே உரை எழுத போறேன். நீங்க பார்த்துருக்கீங்க. நான் ஒரு 8 புத்தகங்களுக்கு எழுதிட்டேன். இதுல கண்ணன் பாட்டுக்கு எழுதிட்டேன், குடும்ப விளக்கு எழுதிட்டேன், கருப்பு மலர்களுக்கு எழுதிட்டேன். கீழே இந்த பக்கத்துக்கு எழுதல, ஆனா இந்தாண்ட பக்கத்துல இது 3 முடிச்சுட்டேன். குறுந்தொகை, புறநானூறு, நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவை. இந்த 4, 3, 7 புத்தகம் நானே எழுதிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் அது பதிப்பகத்து மூலமா வர்றதால அது உங்க ஃபீஸ் உட்பட்டு வராது. ஆனா கன்சல்டிங் ரேட்ல கிடைக்கும். ஒரு புத்தகமே 100. இப்ப இந்த புத்தகம் 120 ரூபாய் போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயில தந்துருவாங்க. நீங்க எல்லா புத்தகம் சேர்த்து வாங்கன்னா இது 80 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்தாண்ட கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு, கருப்பு மலர்கள், இந்த 3 புத்தகம். அறமும் அரசியலும் தாழ்ந்த தமிழகமே 2 கட்டுரை புத்தகம். ஒண்ணு நேரடியாவே மு வரதராசனார் கட்டுரைக்காகவே எழுதின புத்தகம் அறமும் அரசு.
ஏன் தாழ்ந்த தமிழையுமே கட்டுரைக்கு எழுதப்பட்ட புத்தகம் இல்ல. அறிஞர் அண்ணா வந்து பேசின பேச்சு, இப்போ வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வருது இல்ல, அது மாதிரி அறிஞர் அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாவேந்தர் பாரதிதாசனுடைய படத்தை திறந்து வச்சு ஆற்றின உரையினுடைய ஆடியோ ஃபைல புத்தகமாக்கி, அந்த புத்தகம் தொடங்கும் போது இங்க கூடியுள்ள தலைவர் அவர்களே, பெரியவர் அவர்களே, மாணவ செல்வங்களே, அவர் பேசுற ஸ்டைலியர் அப்படி 2 புத்தகம். அப்போ கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு, கருப்பு மலர்கள், 3 கவிதை புத்தகம். அடுத்த 2 அறமும் அரசியலும் ஏ தாழ்ந்தது. அடுத்த 3 வந்து ஒண்ணு வந்து புதினம். புதினம்னா நாவல், நாவலுக்கான தூய தமிழ் சொல் புதினம். நாவல் என்பது ஆங்கில சொல், பிரெஞ்சு மூலச்சொல். நாவல்டி அப்படின்னா புதுமை பொருள் அங்காடி. கம்மல் மூக்குத்திலாம் விற்கிற இடத்த முதல்ல நாவல்டி ஸ்டோர்னாங்க, அப்புறம் இப்ப அது புதுமை பொருள் அங்காடி. அப்போ சித்திரப்பாவை அந்த ஞானபீட பரிசு வாங்க, இப்ப வைரமுத்து வாங்கினார் இல்லையா, ஞானபீட பரிசு கொடுத்து கூட கொஞ்சம் பேர் பாராட்டி இருந்தாங்க, ரொம்ப பேர் திட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. அது மாதிரி முதல்ல தமிழுக்கு ஞானபீட பரிசு வாங்கினவர் வந்து அகிலன். அந்த புத்தகம் சித்திரப்பா. ஜெயகாந்தன் அவரும் ஞானபீட பரிசு வாங்கியிருக்கார் பின்னாடி. அவருடைய சிறுகதைகள் 1. அடுத்து சோ ராமசாமி, உங்களுக்கு தெரியும், துக்ளக்கனுடைய ஆசிரியராக இருந்தது. பின்னாடி காலத்துல முதல்ல ஜனதா அந்த கட்சியெல்லாம் இருக்கும்போது, மொரார்ஜி தேசெல்லாம் ஜெயிக்கும் போது அவங்க கூட ஆதரவா இருந்தாரு. அப்புறம் பின்னாடி ஜெயலலிதா அவங்களுக்கு ஆதரவாளராக மாறிட்டார். அவர் எழுதின ஒரு சின்ன நாடகம். கடைசி 2ம் நாட்டுப்புறவியல். நான் சொன்ன மாதிரி முத்துப்பட்டன்னு ஒரு பார்ப்பன இளைஞர் செருப்பு தைக்கிற பெண்களை காதலிச்சு கல்யாணம் செய்து கொண்ட ஒரு கதை, சின்னோண்டு புத்தகம். 42 புத்தகம், அதுல 42 பக்கம் தான். அதுல வெறும் 18 பக்கம் தான் பாடலே, 24 பக்கம் வானமாமலை ஆய்வுதான். அடுத்து மலையருவின்றது கொஞ்சம் பெரிய புத்தகம். இந்த புத்தகம் அது. இந்த மலையருவி புத்தகத்துல இதுவும் நாட்டுப்புற பாடல், தாலாட்டு, ஒப்பாரி அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 10 புத்தகங்கள். இந்த 10, 7, 17 புத்தகங்கள் சேர்ந்ததுதான் நம்ம செக்ஷன் ஏக்கும் செக்ஷன் பிக்கும் என்னையா வேறுபாடு அப்படின்னா ரொம்ப எளிமையான வேறுபாடு. என்னன்னா செக்ஷன் ஏல இருக்கிறது எல்லாம் ஓலைச்சுவடி இருந்த காலத்துல இருந்தது, அந்த வரை எழுதிக்கும். செக்ஷன் ஏ முழுசும் ஓலைச்சுவடிகளா இருந்தது இல்லையா. ஓலைச்சுவடி காலத்துல அந்த தாத்தாலாம் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் இருந்த புத்தகங்கள் செக்ஷன் ஏ. பாரதியார் காலத்துக்கு பிறகு அச்சு எந்திரம் வந்துருச்சு, பிரிண்டிங் மிஷின் வந்துருச்சு. பாரதியார் பிரிண்ட் பண்ணார், உங்களுக்கு தெரியும். சுதேசமித்திரன் பத்திரிகையில உதவி ஆசிரியர் இருந்தாரு, இந்தியாவில் ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அதனால பிரிண்டிங் வந்துருச்சு. அதனால இந்த 2த்தையும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஓலைச்சுவடிகள் காலத்துல இருந்தது வரைக்கும் செக்ஷன் ஏ, பிரிண்டிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது செக்ஷன் பி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப எளிமையா இந்த புத்தகங்கள்ல ரொம்ப எளிமையான புத்தகங்கள் 2-3 புத்தகங்கள் இருக்கு. அதுல கருப்பு மலர்கள் புத்தகம் தான் முதல்ல நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அந்த புத்தகத்தை பற்றிய சில செய்திகளை இப்ப நம்ம பார்ப்போம். கருப்பு மலர்கள்ல 1 அல்லது 2 கவிதை படிப்போம். அந்த எந்த அளவுக்கு கவிதை வந்து இலக்கியம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆனது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில தமிழ் வகுப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உங்களை சிலரை கேட்டீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, நம்ம கூட வந்துருவாங்க கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ் ஆப்ஷன் கிளாஸ்க்கு வந்துட்டு, ஐயா நான் வந்து தமிழ்ல வந்து 10th 98, +2 வந்து 194 நம்ம தலையாட்டிட்டு கம்முன்னு இருக்கணும். எது வரைக்கும் அவங்க நம்மளை பார்த்து நீங்க எத்தனை மார்க்குன்னு கேட்காத வரைக்கும் நாம அமைதியா இருக்கு. மகிழ்ச்சி, அந்த அளவுக்கு ஆர்வமா படிச்சு. ஆனா அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் தொடர்பு இருக்கான்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க படிச்ச டிகிரிக்கும் இதுக்கும் கூட தொடர்பு கிடையாது. நான் என்ஜினியர், நான் எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன்றது அப்புறம் என்னுடைய ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனால அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. இப்ப நான் கருப்பு மலருக்கு புத்தகம் வெளியிட்டு இருக்க புத்தகம் என்னுடைய 34வது புத்தகம். வெண்பாவிலேயே நான் புத்தகம்லாம் வருது. இப்ப கருப்பு மலர்கள் நூலுக்கு, கருப்பு மலர்கள் நா. காமராசன் எழுதின புத்தகம். நா. காமராசனுடைய வீட்டுக்காரன் தான் லோகமணி காமராசன். நா. காமராசன் 2019 இறந்துட்டாரு. அவங்க வீட்டுக்காரன் தான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. அதுல ஒரு 6வது 7வது பக்கத்துல அவங்க 2 பேர் இருக்கிற போட்டோ போட்டு இந்த புத்தகம் எடுத்துட்டாங்க. இந்த காப்பி எடுங்க, இருங்க எடுத்துக்காங்க. அதுல அவங்களுடைய போட்டோ நான் போட்டிருப்பேன். சின்னமா, பாப்பா, திவ்யா, இந்த புது கருப்பு மலர்கள் போர்டில் ஏத்திடலாமாடா? இப்ப முடியாதா? சரி, இதுல வந்து நான் அது முருகன் கிளாஸ் இருக்கு 9வது பக்கத்துல போட்டிருக்கேன். அந்த மாதிரி வந்து வெளியிட்டாங்க.
நான் காமராசனுடைய கருப்பு மலர்கள் புத்தகத்துக்கு புதுக்கவிதை உலகத்துல மிகச்சிறந்த இடம் இருக்கு. நடுவுல யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷனுடைய சிலபஸ் பல முறை மாறி இருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு ஏன் தெரியும்னாக்கா, நான் மேட்டூர் அனல் மின் நிலையத்துல உதவி பொறியாளராக ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் 2010 2012 2 ஆப்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? 2012 பிறகு தான் ஒரு ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் எடுக்கலாம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி ரெண்டையும் எழுதணும். ஒரு ஆப்ஷனா மாத்தந்து இப்போ. அப்ப 2 ஆப்ஷன் இருந்த காலகட்டத்துல மேட்டூர் அனல் நிலையத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த 2 பொறியாளர்கள் யூபிஎஸ்சி எழுதினாங்க. அப்ப தமிழ் ஹிஸ்டரி எடுத்து படிச்சாங்க. அப்ப தமிழ் இருந்த சிலபஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்களுக்கு லேசா நான் எம்ஏ படிச்சுட்டு போது சொல்லி கொடுத்தேன். பாஞ்சாலி சபதம் இருந்தது. நீங்க போய் வெரிஃபை பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப பாரதியாருடைய கண்ணன் பாட்டு மாத்தி, திருக்குறள்ல இன்பத்து பால் இருந்தது, காமத்து பால் சொல்றோம்ல, அதான் இப்ப பொருட்பால் மாத்தி. பல பகுதிகள் மாற்றப்பட்டது. ஆனால் மாற்றப்படாமலே வைத்திருக்கிற பெருமைக்குரிய புத்தகம் நான் காமராசனுடைய கருப்பு. இது ஏன் நான் காமராசனுடைய கருப்பு மலர்? தம்பி வாங்க. நான் காமராசனுடைய கருப்பு மலர்கள் ஏன் மாற்றப்படாமல் இருக்கிறதுனா, இது விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசும். இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, அடித்தட்டு மக்கள் யாருன்னு குறிச்சுக்கோங்க. அந்த புத்தகத்திலேயே குறிச்சுக்கலாம், அல்லது புத்தகத்தினுடைய தலைப்பு முதல் தலைப்பை நம்ம பிரிச்சு, யாரும் பிரிக்க மாட்டாங்க, பிரிச்சதுக்கு புலவர்கள் திட்டுவாங்க. நான் அப்படி பிரிச்சு, அடித்தட்டு மக்கள்னா யாரு? உங்க தாள்ல பின்னாடி எழுதிட்டோம். யாருன்னா டவுன் ட்ராடன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஆங்கில மீடியம் படிச்சவங்களா இருந்தாக்கா வல்னரபிள் செக்ஷன் சொல்லுவாங்க. விளிம்பு நிலை மக்கள்ன்றதுக்கு ஆங்கிலத்துல வல்னரபிள் அல்லது டவுன் ட்ராடன். தம்பி, யாரு விளிம்பு நிலை மக்கள்? சமூகத்தினுடைய புறக்கணிப்பாளர்களா இருக்கிறவங்க விளிம்பு நிலை மக்கள். யார் யாரு? எங்களை மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளி. முதல்ல மாற்றுத்திறனாளிகள் கூட ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது. நம்ம தொழில்துறை அமைச்சரா விஜய் போட்டுக்கிற கீர்த்தனா அம்மா ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சா அப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்லணும். மாற்றுத்திறனாளி. இரண்டாவது திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். மூணாவது பிச்சைக்காரர்கள். யார்? ராம்சாதே, ராமசுப்ரமணியம். அவன் தான் வர சொல்லணும். இந்த கிளாஸ் தொடங்கினா வந்துருவான். அங்கேயே என்னாச்சு, உனக்கு வீடியோ அக்சஸ் கிடைக்கலையா? சரி வந்து உட்காரு. நல்லா எழுதிருக்கியா? பிலிம்ஸ் நல்லா எழுதிருக்கியா? இன்னொரு எழுதுனியா? அடுத்த முறை எழுதுறியா? மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கைம்பெண்கள், விதவைகள்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான தமிழ் வார்த்தை கைம்பெண்கள். கைம்பெண்கள் உங்களுக்கு தெரியும். கைம்பெண். முதியவர்கள், முதியவர்கள் வயதில் மூத்தவங்க, முதியவர்கள். அனாதைகள். அனாதை என்பது வடமொழி சொல்லு, அதனால தூய தமிழ் சொல் ஆதரவற்ற. ஆதரவற்ற வெளிநாட்டுல இருந்து இங்க வராங்கல்ல, அவங்கள நம்ம அகதிகள்னு சொல்றோம். அகதிகள், பிற நாட்டவர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய அகதிகள் என்று சொல்றோம். நாடற்றவர்கள், தூய தமிழ்ல அவங்க நாடு அற்றவர்கள். குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம அன்பு செலுத்த வேண்டிய விளிம்பு நிலை மக்கள் பிரிவை சேர்ந்தவர். படிக்கிற வயதிலே வேலை செய்ய போகும். பாலியல் தொழிலாளிகள். ஒரு காலத்துல விபச்சாரிகள் என்று சொல்லி இந்த சமூகம் அவர்கள் ஒதுக்கிட்டு இருந்தது. ஆனா நான் காமராசன் மிகச்சிறந்த ஒரு கவிதை அவங்களை பத்தி எழுதியிருக்காரு. புதன்கிழமை வகுப்புல நம்ம அதை படிப்போம். பாலியல் தொழிலாளிகள் இவங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்கள். தலித்துகள், சாதிய தீண்டாமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. தலித்துகள் அல்லது தீண்டாமை எதிர்கொண்டோம். இவங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்கள். இவங்களை பத்தி நாம இன்னைக்குதான் இலக்கிய உலகத்திலேயோ அல்லது பொதுமக்களோ அவங்களை சமமா மதிக்கிறோம். ஆனால் 1971 நான் காமராசன் இவர்களுக்கு சார்பாக இருந்து கவிதைகளை. இதுல என்ன அவருடைய சிறப்புனா, இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் மற்றவங்களும் வேற போட்டாங்க, நாம இதையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு மலர்கள்னு இந்த கவிதை புத்தகத்துக்குள்ள ஒரு கவிதை இருக்கு. அது நீக்ரோக்களை பற்றி சொல்றது.
உலகத்தின் தீண்டாமைக்கு உள்ளானவங்க யாருமா? ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பு மக்கள். அவங்கள பத்தி ஒரு கவிதை எழுதி. அந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. அதுதான் ஒரு நீக்ரோ பொண்ணை போட்டு அவங்க கையில கருப்பு பூ இருக்கிறது, கருப்பு மலர்கள்னு பன்மைக்கு. இதுல ஒரே ஒரு சின்ன கவிதையை படிப்பாங்க. இதுல வந்து நம்முடைய முதல் கவிதையே திருநங்கைகளை பற்றிய ஒரு கவிதை. திருநங்கைகளை ஒரு காலகட்டம் வரையில இந்த சமூகம் அலிகள் என்றும் அவங்கள ஒரு கேலியான பொருளாகவும் பார்த்து, ஆனா உண்மையிலேயே நாம் இந்த விளிம்பு நிலை மக்கள்ல நாம ரொம்ப அன்பு செலுத்த வேண்டியவங்க யாருனாக்கா திருநங்கைகள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் மாற்றுத்திறனாளி, ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன கடலூர்ல இருந்து ஜிப்பர் வரைக்கும் 5 வருஷம் ஒண்ணு விட்டு ஒரு நாள் தூக்கிட்டு வந்தாங்க. ட்ரீட்மெண்ட், காலுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிசியோதெரபி கொடுத்து என்ன இந்த அளவுக்கு நடக்க வச்சாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிச்சேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்ச முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளர் 82 இருந்து 86. வேற யாரா இருந்தாலும் வீட்டுல பாத்துக்கிறாங்க. திருநங்கைகளாக இருந்தால் சொந்த அப்பா அம்மாக்களாலேயே வீட்டை விட்டு துரத்தப்படுறவங்க. பொது சமூகத்துல அவங்களை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது, அவங்க இது பண்றாங்களா, அது இல்ல செய்தி. சொந்த அப்பா அம்மாவாலேயே புறக்கணிக்கப்படுகிற நிலைக்கு அவங்களை பத்தி என்ன எழுதியிருக்காரு பார்ப்போம். ரொம்ப அடிப்படை மேல் வரிகளை மட்டும் கொஞ்சம் மேலோட்டமா படிக்கிறேன். 2 பக்கம் இந்த கவிதை. இதுக்கு பேரு அழகான ஒரு உருவகம் தந்திருக்காரு, காகித பூக்கள். காகித பூக்கள்னா என்னமா? சரியான பூக்களுக்கும் நார்மலான பூக்கும் கைத பூக்கும் என்ன வித்தியாசம்? வாடாது, பாசிட்டிவ் சைட். சொல்லுங்க, மொட்டு விடாது. என்ன சொல்ல வரீங்க? முள் இருக்கும். என்னமா? நிஜமானது இல்லை, மனம் வீச. வெரி குட் பாயிண்ட். வேறு பூக்கள்னு வச்சிருக்கவே தவிர பூவினுடைய தன்மையே வந்து மனம் வீசுறதுன்னா, அது இல்லாம செயற்கையான வாழ்க்கையை நாங்க வாழறோம்னு சொல்றதுக்காக நான் காமராசன் அந்த தலைப்பே ஒரு ஓமையா தந்தேன். காகிதம் பூக்கள். கால மழை தூரலிலே களையாய் பிறப்பிடு. சிற்றூர்கள்ல வயல்ல இருந்தவங்களுக்கு தெரியும், மழை பெஞ்ச உடனே செடி கொடிகள்லாம் வளரும். களை வளர்ந்தா என்னமா பண்ணுவாங்க? வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. நெல் வளர்ந்தது, தென்னை மரம் வளர்ந்தது, வாழை மரம் எல்லாம் வளர்ந்தது, களை வளர்ந்தா என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டோம். அப்படி எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து நாங்க தூக்கப்பட்டு விட்டோம்னு சொல்றதுக்காக தான் கால மழை தூரலிலே களையாய் பிறப்பது. தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரான். தாய்ப்பால் எங்க அண்ணனுக்கும் எங்க அம்மா தான் பால் தந்தாங்க. திருநங்கையான எனக்கும் எங்க அம்மா தான் பால் தந்தாங்க. எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அம்மா தான் பால் தந்தாங்க. நான் அம்மாவுடைய பால் குடித்து கூட எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? புதிராக போயிடுச்சு. கேள்விக்குறின்னு போட்டு கேள்விக்குறியா மாறி. அந்த புத்தகத்தை நீங்க எழுதிக்கலாம். அந்த புத்தகம் உங்களுக்கு தான். ஐயா ஒருவேளை ஐயா ஃபீஸ் கட்டலாம் திருப்பி வாங்கி போன் எடுத்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்க வகுப்புக்கு வந்த தந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. நீங்க முதல் வகுப்புக்கு வந்திருக்கிறதால உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. அது கடைசியா அட்மின்ல இருந்தோ அது நானும் அது விதை வளர்த்த முள்ளானும் ஆன்லைன் பிள்ளைகளுக்கும் அந்த சலுகை உண்டு. விதை வளர்த்த முள்ளானும் விளக்கின் இருளானும். விதை வளர்க்கிறது செடியா இருந்தா கொண்டாடுவோம், முள்ளு வளர்த்தா யாராவது இது பண்ணுவோமா? வெட்டி தூக்கி போடும். விதை வளர்த்த முள்ளானும் விளக்கின் இருளானும். சின்ன வயசுல இருந்து இந்த ஓமையை கேள்விப்பட்டிருக்கோம். விளக்கினுடைய அடியில என்னமா இருக்கும்? டியூப்லைட். டியூப்லைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிச்சம், அதுக்கு பின்னாடி இருட்டுதான் இருக்கும். விளக்கின் இருளானும் சதை வளர்க்கும் பிணம் நாங்கள் சாவின் சிரிப்பு. இறந்து போனவங்களுக்கு சதைகள் வளராது, ஆனால் நாங்கள் பிணம் மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சாவினுடைய சிரிப்புகள் தான். இந்த வரியை நீங்க இலக்கிய மேடைகள் அதிகமா கேட்கலாம். இது நான் காமராசனுடைய கவிதை உத்திகள்ல ஒன்று. அவரே கேள்வி எழுப்பி அவரே பதில் சொல்றார். மூங்கை ஒரு பாட்டி செய்க்க, முடவன் அதை எழுதி வைக்க, முடவன் கை எழுதியதை முழு குடுற படித்ததுண்டோ. இதுக்கு பேரு இம்பாசிபிள் திங்ஸ். இந்த இம்பாசிபிள் திங்ஸ்க்கு இதுல வந்து என்ன பேர்னாக்கா இல் பொருள் உவமை என்று நடக்க முடியாத விஷயங்களை சொல்றோம். இல் பொருள் உவமை ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கு. நாட் பாசிபிள்னா நீங்க எப்பயாவது அத்தை வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ வந்துட்டியா வீட்டுக்கு, சூரியனே மேற்குல வந்த மாதிரி ஆகும்.
அத்தி பூத்த மாறிங்க. அதெல்லாம் நடக்காத விஷயம். அது மாதிரி சொல்றாரு மூங்கைனாக்கா ஊமைன்னு. ஊமையன் ஒரு பாடல் பாடினான்னா, கையில்லாத ஒருவன் அதை எழுதி வைத்தானா, கண்ணில்லாத ஒருத்தவன் அதை படிச்சான். அந்த மாதிரி இருக்கு. மூங்கை ஒரு பாட்டிசைக்க, முடவன் அதை எழுதி வைக்க, முடவன் கை எழுதியதை முழு குருடர் படித்ததுண்டோ? கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார் பாருங்க. மூங்கையனின் பாட்டானோ, முடவன் கை எழுத்தானோ, முழு குருடர் படிக்கின்ற. மீனிங்லெஸ் லைஃப் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஊமைகள் பாடின பாட்டை கையில்லாதவன் எழுதி கண்ணில்லாதவன் படிக்கிற மாதிரி இம்பாசிபிள் லைஃப் ஆயிடுச்சு. அடுத்த வரி தான் இந்த கவிதையினுடைய உச்சமானது. இந்த கவிதையினுடைய மிக உயர்ந்த வரி எதுனா அடுத்த வரி, சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை. சந்தி பிழைனா என்ன? அவனை கூட்டல் பார்த்தேன், அவனை பார்த்தேன் நீங்க எழுதணும். டிஎன்பிசி சிலபஸ், டிஎன்பிசி தமிழ்னா இப்ப எடுக்கிறேன். இங்க வந்த பிறகு டிஎன்பிசிக்கு ஒரு பெரிய புத்தகம், ஒரு 700 பக்கத்துல பெரிய புத்தகம் எழுதிட்டு 400 பக்கம் முடிச்சுட்டேன். சிலபஸினுடைய முதல் இதுவே சந்திப்பிழை தான், பிரித்து எழுதுதல் சந்திப்பிழை தான். அவனை கூட்டல் பார்த்தேன் என்னமா? அவனை பார்த்தேன். இப்போ வர தீ கூட்டல் பிடித்தது என்னமா? தீ பிடிப்பு. யூபிஎஸ்சி தமிழ்ல பயப்பட வேண்டாம். ஐயோ இதுக்கெல்லாம் மார்க் குறைக்கலாம், அது குறைக்கும். கண்டென்ட் என்ன இருக்குன்னா, சந்திப்பிழைனா இந்த மாதிரி இக்கு இச்சு வைக்கலாம். தண்ணி வேணுமாங்கய்யா? இக்கு இச்சு இந்த மாதிரி இத்து இப்பு இதெல்லாம் இல்லைன்னா மார்க்கை குறைச்சிருவாங்க, தூக்கி போடுவாங்க தமிழ் வாத்தியார். அந்த மாதிரி இந்த சமூகம் என்ன பண்ணிடுச்சா, இந்த திருநங்கைகளே அவங்க சந்ததியில இருந்து தூக்கி போட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய அப்பா தலைமுறையிலயோ தாத்தா தலைமுறையிலோ யாரோ ஒரு திருநங்கை இருந்திருப்பாங்க நம்ம குடும்பத்துல, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்றதே நம்மகிட்ட சொல்லி வளர்த்துருக்க மாட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருந்திருப்பான், அப்புறம் அடுத்த தலைமுறையில அவனும் மறந்து. அப்ப அவங்க பெரிய உருவை தூக்கி அடிச்சுட்டாங்க. சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை. அந்த வரி அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இதான் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஒரு வரி தான், சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை. சொல்றாரு பாருங்க, தலை மீது பூ, காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும். தலை மீது பூ வைப்போம், தாரணிவோ ஒரு கல்லறையில் பூ வைத்தல் முறைதான். நாங்க தலையில நாங்களே பூ வச்சுக்கிறோம். ஏன் புள்ள பூ வைக்கிறோம்? தாரணினா என்னமா? உலகம். தரணி, தாரணினாக்கா உலகம். உலகம் கல்லறையில பூ வைக்கதானே செய்யும். அதனால நாங்களே கல்லறை, நாங்களே செத்து போனோம். அதான் அடுத்த ஒரு எழுதுறாரு, பூ வைத்தல் முறைதானே பூத்த உயிர் கல்லறைகள். நாங்க யாருமா? பூத்த உயிர் கல்லறைகள். இதோட அந்த படிமங்கள், அந்த கவிதை எப்படி நாம ரசிக்கிறோமோ இது நாங்க இலக்கியம் படிக்கிறது. இப்ப நான் காலையில 4:30 மணில இருந்து நைட் 11 வரைக்கும் இலக்கியம் தான். யாராவது இலக்கியம் ஒரே டிவியில கேட்பேன், மொபைல்ல கேட்பேன், நான் கவிதை எழுதுவேன், இலக்கிய நிகழ்ச்சிக்கு போவேன், பேசுவேன். வேற வேலையே இருக்கு. வேற வேலை இருந்தாலும் நிறுத்திட்டேன், வர்றது இல்லை. கல்யாணம் காது குத்தி போவேன், அவ்வளவுதான். கவிதையை நீங்க ரசிக்க மட்டும் ஆரம்பிச்சுட்டீங்க, தமிழ் பேப்பர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். என்னை விட நீங்க நல்லா எழுதுவீங்க. என்னை விட நீங்க நல்லா எழுதினாதான் நீங்க மார்க் வாங்க. நான் சொல்லிக் கொடுக்கறது எல்லாரும் எழுதுவான். இந்த பேத்துல ஒரு 50 பேர் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைன்ல ஒரு 30 பேர், ஆன்லைன்ல 20 பேர், 50 பேர் நீங்க ஒரே மாதிரி எழுதினா அப்ப லேசா அந்த ரசிக்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்க ஒரு புதுசான சில வார்த்தைகள் போடுவீங்க, அது உங்களுக்கு வந்துடும். பயப்பட வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இடது கையை, இடது கண்ணு, இடது மூக்கு, உங்களுடைய இடது உறுப்புகளை அதிகம் பயன்படுத்தலாம். நான் என்னுடைய வீடியோ முடிச்சு இடது கையை பேசி, வலது பக்கம் பயன்படுத்துறது இடது மூளையை செய்யும், அது நினைவாற்றல். இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வரும். இடது கண்ணை மூடிட்டு இடது கண்ணால கொஞ்ச நேரம் படிக்கணும். இடது மூக்கு வழியா அதிக நேரம் மூச்சு வர்றது. நம்ம எப்பாவது விளையாடுறோம்னா இடது காலால விளையாடுறது, இடது கையால சட்டு காட்ட முடியாது, எல்லாம் பண்ண. இடது வாயால பேசுறேன்னு பேச ஆரம்பிச்சு, ஐயோ இந்த மாதிரி ஆக்கிட்டாரு, ஏமா நல்லா இருக்கு. இடது பக்கத்தை உருவாக்க பயன்படுத்த உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, கோரிலேட் பண்ற ஆற்றல் படைப்பார்கள். எப்படி எழுதா பாருங்க, ஆரணி ஊர் கல்லறைக்கு பூ வைத்தல் முறைதானே பூத்த உயிர் கல்லறைகள். நான் செத்து போன பிணம், எங்களுக்கு நாங்களே பூ வச்சுக்கிறோம். அதனாலதான் நாங்க கடைசியில கொண்டு வந்து முடிச்சாரு அந்த கல்வி. அவ்வளவுதான். தாய்ப்பெண்ணோ முல்லைப்பூ, தனி மலடி தாழம்பூ, வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் காகிதம். தாய்ப்பெண்ணோ முல்லைப்பூ. சமூகத்துல என்னன்னா,
கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறக்கலைன்னா அது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்போம். நம்ம இலக்கியம் படிக்கிறவங்க, நம்ம பெரிய அளவுல இருக்கிறவங்க எல்லாம் தங்கம் பாப்பா கொஞ்சம் கூப்பிடுங்க, எனக்கு ஒரு பாட் தண்ணி இருக்கு, பாப்பா கொஞ்சம் கூப்பிடுங்க. 3, 6 முதல் கிளாஸ். நீ ஒரு கற்பாளர் புத்தகத்தை எடுத்து வந்து உட்காந்து அங்க வெளியில இருக்கும். நம்ம தமிழ் இலக்கியம் படிக்கிறோன்றதுக்காக மட்டும் இல்லை, இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த பண்பாடு வந்துகிட்டே இருக்கு. நான் உங்களை பத்தி 3, 6, 8 என்னடா இப்ப வந்து பொதுவாகவே நம்ம பழகிற விதத்துல நாகரிக சமூகத்துல ரொம்ப வளர்ந்துதான் சில கேள்விகள் சில மனிதர்கள் நம்ம கேட்கவே போகும். யாரோ ஒருத்தர் பார்த்தோன்னே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அது கேள்வி நமக்கு வேணுமா? யாரோ ஒரு பெண்ணோ ஆனா அவர் கல்யாணம் ஆயிருந்தாருன்னா இல்லைன்னா நமக்கு இல்ல அவரே சொல்றதாக நம்ம கிட்ட சொல்லுவார், ஐயா எங்க வீட்டுல இருந்து வரேன், குழந்தை ரொம்ப நேரம் அழுதுன்னா அவர் சொன்னாருன்னா நமக்கு தெரிஞ்சு. கல்யாணம் ஆன ஒருத்தவங்கிட்ட போயிட்டு குழந்தை பிறந்துச்சா, இது நம்முடைய வேலை. குழந்தை ஒருவேளை நீங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க வீட்டுக்கு போறீங்க, பொம்மைக்குமே ஸ்வீட் வாங்கிட்டு போலான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாகரிக கேள்வி. அங்க உங்க வீட்டுல யார் யார் இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா இருக்காங்க, நானே எங்க வீட்டுக்காரமா இருக்கும், சொல்லிட்டாருன்னா விட்டுங்க, குழந்தை இல்லையான்னு கேட்கும். ஆனா அந்த சமூகம் குழந்தை பிறக்குதான்றத வச்சு அவங்க மலடியும் பெரும். அது அழகா கொண்டு அவர் வைக்கிறார் பாருங்க. தாய்ப்பெண்ணோ முல்லைப்பூ, முல்லைப்பூ வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க தாய் மாதிரி, தனி மலடி தாழம்பூ. இந்த தாழம்பூவை யாரும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம அதுக்கு ஒரு பெரிய கதையை சிவபுராணத்துல பிடிக்கும். தாழம்பூல வந்து பாம்பு வரும்ன்ற கதையும், குட்டி பாம்புகள் இருக்கின்றதால பூஜைக்கோ தலையோ பயன்படுத்த. தனி மலடி தாழம்பூ, அவங்க 2 பேரும் அந்த கேட்டகரி. நாங்க யாரு? வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் காகிதப்பூ. வெறும் வாய் தான், வந்து கைத்தட்டி பாட்டு கேட்டு கேட்பாங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை தர்றது. நம்ம அகாடமியினுடைய டெஸ்டிமோனியல் வீடியோல பார்த்துருப்பீங்க. நம்ம அகாடமியில 2, 3 திருநங்கைகளை நம்ம யூபிஎஸ்சிக்கே ட்ரெயின் அப் பண்ணோம். அதுல ஒருத்தவங்க வந்து தம்பி இருந்தாங்க நினைக்கல, இங்க வந்து படிச்சாங்க. அவங்க பேசுற வீடியோ நம்ம கிட்ட இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, மற்ற அகாடமில எங்களை உள்ளே விட மாட்டாங்க, நீங்க வந்து பசங்க கெட்டுருவாங்க வராதவங்க, நாங்க இங்க படிக்க வச்சோம். அந்த தம்பி வந்து பையனா இருந்து பெண்ணா மாறினவங்க. அவங்க பிசிக்ஸ்ல கிட்டத்தட்ட பிஹெச்டி பண்ணிட்டு பெரியால உங்க வீட்டுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு சமூகம் அவங்களை அப்படி பார்க்குது. நான் வாய்ப்பந்தல் போடு, இது என்ன காமராஜ் சிறப்புனா, ஏன் இந்த புத்தகத்தை உங்களுக்கு மாத்தல? அது முதல்ல நீங்க தெரியும். நம்ம ஐஏஎஸ் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, இலக்கியம் படிச்சோன்றது முக்கியம் இல்லை. நீங்க நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற அடித்தட்டு மக்களை பத்தி சிந்திக்கணும். நீங்க எல்லாருக்கும் ரோடு போட்டு கொடுத்துட்டீங்களா, லைட் போட்டு கொடுத்துட்டீங்களா, அடிப்படை தேவை. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கான், எவ்வளவு வண்டி வாங்கி தரலாம், எவ்வளவு டார்கெட், நமக்கு முடிச்சுட்டோமா இல்லையா? நாம முடிச்சிட்டோம், அந்த கலெக்டருக்கு பயன்படுத்தாம இருக்காரு, அந்த ஃபண்டை டைவர்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற இன்னும் கொஞ்சம் திருநங்கைகளுக்கு அதிகம் தரலாமா அப்படின்னு பார்க்கணுன்ற எண்ணத்துக்காக தான் அந்த புத்தகமே வச்சு. இது எல்லாத்தையும் முந்தின நாள் மேடையில் பேசின அந்த வீடியோ நம்ம போடுற பாருங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க. நம்ம கூட படிக்கிற பொண்ணு டிஃபானி கூட பேசு, நம்ம ஸ்டூடெண்டே. இப்ப இந்த கவிதையில் உங்களுக்கு பிடிச்ச வரி எதுன்னு சொல்லுங்க, பார்த்து கூட சொல்லலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வரி எதுன்னு சொல்லுங்க, ஒரு வரின்றதால பார்க்காம சொல்லலாம். ஆன்லைன் பிள்ளைகளும் கொஞ்சம் பேசுங்க. சும்மா சொல்லுங்க, அதை பார்த்து படிக்கலாம், ஒண்ணு தவறில்ல. முதல் நாள் என்பதால இந்த விஷயங்களை நீங்க பார்த்து படிக்கலாம். சுகன்யா ராஜ், ஆவுடை, கோமதி, கீர்த்தீஸ்வரன், வாசிமலை, எழில்வாணன், ஜான்சிராணியன், மாலதி, யார் வேணாலும் சொல்லலாம். சொல்லுமா. சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள், அந்த வரி. வெரி குட். சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை. வேற யாரும்? ஆன்லைன், ஆஃப்லைன்? ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, பார்த்தே சொல்லலாம். தம்பிகிட்ட கொடுங்க. பிரசாத்துக்கு, பிரசாத்தா பிரசாந்தாமா, அது டபா வச்சுக்கோங்க, கையில வச்சு. இந்த கவிதையை உள்வாங்க முடியுது இல்லையா? இது ஒன்றும் 10 மார்க்கு மீறி போனா கேட்பாங்க. பெரும்பாலும் தனி கேள்வியா கேட்காம பல கேள்விகளை சேர்த்த மாதிரி கேட்டுருவாங்க. நம்ம இந்த புத்தகத்துல பிரிச்சிருக்கோம் பாரு, விளிம்பு நிலை மக்கள் பிரிச்சிருக்கோம். இந்த 7-8 கேள்விகளையும் 7-8 பாடல்களையும் சேர்த்து ஒரு கேள்வியா கேட்பாங்க. எடுத்த உடனே பிரிச்சிருக்கோம் பாரு, காகித பூக்கள், நிலாச்சோறு, அனாதைகள், நடைப்பிணங்கள். இந்த 12 ஆக்சுவலா 11 தான், 11 இதையும் சேர்த்து கேட்பாங்க.
ஒரே கேள்வியை கேட்பேன். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச வரி சொல்லுங்க தம்பி. 2 வரி இருக்குங்க ஐயா. ஒண்ணு வந்து இந்த சதை வளர்க்கும் பிணங்கள் நாங்கள் அப்படின்னு இருக்கு அந்த வரி. அதுக்கப்புறம் இது வந்து பூத்த உயர் கல்லறைகள் நாங்கள் அப்படின்றது Very வந்து good. வைரமுத்து அவர் வந்து ஒரு பாட்டிலேயே எழுதியிருப்பாரு, ஒரு சினிமா பாட்டுல எழுதியிருப்பாரு. காதலன் காதலியை பார்த்து சொல்ற மாதிரி சிலுவை காடு பூத்தது போல சிறியன் வாழ்வை பூக்க வைத்தாயே அப்படின்னு சொல்றாரு. Very எனக்கு good. இந்த வரி அப்ப அதோட ரிலேட்டட். நானே எக்கச்சக்கமா சினிமா பாட்டை கோட் பண்ணுவேன். நாம என்ன படத்துலமா நீர்ப்பறவைன்னு ஒரு பாட்டுல வரும். நீர்ப்பறவை, சீன் ராமசாமி. சீன் ராமசாமி தான் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வர்றதா இருந்தது. ஓ. அம்மா போட்டுச்சு அவருக்கு, அன்னைக்கு வரல இருந்த சார். ஐயா எனக்கு ஒரு ஐயமும் இருக்கு. சொல்லுங்க. இந்த சதுராடும் புதிரானும் இருக்கு. சதுரனா சதுராடுதல்னா சதுரங்கம் ஆடுதல்னு ஒரு பொருள் மாறும். சதிராடுதல் டி போட்டா நாட்டியம் ஆடுதல்னு பொருள். சிக்கலான புதிராக நாங்கள் இருக்கிறோம் என்று நம்ம புரிஞ்சுட்டாலும் போர் கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிடும். உங்களுக்கு பிடிச்ச வரிகள் சொல்லுங்கம்மா, தம்பிகிட்ட கொடுங்க. அந்த தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானும். தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிர் கொடுங்க, முன்னாடி கொடுங்க. தேவதானம் தாய் பெண்ணோ முல்லைப்பூ தனிமலரடி தாழம்பூ. தனிமலடி தாய். நீமா உன் பேர் என்ன? ஜீவாமா? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. எனக்கும் அதே தான் பிடிச்சிருந்து. மறுபடியும் சொல்லுங்க. தாய்ப்பெண்ணோ முல்லைப்பூ தனிமலடி தாழம்பூ. பின்னாடி கொடுங்க. எனக்கு அதே தான் பிடிச்சிருந்துன்னு சொல்லக்கூடாது, அந்த வரியை மறுபடியும் சொல்லணும். ஏன்னா ஆன்லைன்லயும் அப்படி சொன்ன வரிகளையே சொல்லலாம். வேற யாரும் சொல்றீங்களாமா? சார் சொல்லுமா. சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள். சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை. வெரி குட். வாசிமலை, ஜான்சி ராணி, எழில்வாணன், மாலத்தி, நீங்களும் சொல்லலாம், தப்பு இல்லை. 1-2 பேர் பழைய மாணவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க சொல்லலாம். விதை வளர்த்த முள்ளானும் விளக்கின் இருளானும். விதை வளர்த்த முள்ளானும் சதை வளர்க்கும் பிணம் நாங்கள் சாவின் சாவின். ஆன்லைன்ல யாருமா மைக் ஆன் பண்ணது? ஐயா நான் தாங்க ஐயா ஆன் பண்ணேன். மாலத்தி அதே லைன் தாங்க ஐயா நானும் சொல்லலான்னு பார்த்தேன். விதை வளர்க்கும் முள்ளானும் விளக்கின் இருளானும் சதை வளர்க்கும் பிணம் நாங்கள் சாவின் சிறப்புக்கு. அந்த அடுத்த நாள் லைனும் எல்லாமே நல்லா இருக்குங்க. சொல்லுங்க. வெரி குட். ரிஷி சொல்றீங்களா? பார்த்து சொல்லுங்க, ஒருவரை பார்த்து சொல்லுங்க. மூங்கையோரு பாட்டிசைக்க முடவனதை எழுதி வைக்க முடவன் கை எழுதியதை முழுகுருடர் படித்தது. வெரி குட். முக்கியமான வரி, இலக்கியத்தில் அதிகமாக மேற்கொள் காட்டுற வரி. மூங்கை ஒரு பாட்டு சேர்க்க முடவனதை எழுதி வைக்க முடவன் கை எழுதியதை முழு குருடர் படித்தது. அவ்வளவுதான். இப்போ இந்த புத்தகத்தை இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன்னு கேட்டு நீங்க பயந்துடக்கூடாது. நான் வண்டி ரொம்ப மெதுவா ஓட்டிட்டு போவேன். 20-25 கிலோமீட்டர்ல லெப்ட்ல ஓடிட்டு போவேன். அண்ணா யூனிவர்சிட்டி 3/4 மணி நேரம் 1 மணி நேரம். நான் போகும்போது இந்த வரிகள்லாம் நினைச்சு பார்த்துட்டே போவேன். சிலது நான் சொல்லிட்டு கூட போவேன். பக்கத்துல இருக்கவங்க 61 லூஸ் பக்கத்துல போறாருன்னு நினைச்சிருப்பாங்க. சிலர் நினைச்சிருப்பாங்க ஒரு லூஸா இருக்க வாய்ப்பு இல்லை, ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு அதுவே பேசிட்டு இருக்காங்க. எல்லா வரிகளும் சொல்ல மாட்டேன். சொன்ன வரிகள் நான் காமராசன் நம்ம சொன்னது. கருப்பு மலர்கள்ல போனீங்கன்னா யூபிஎஸ் இந்த வரி போட்டு கழிவு. இருட்டினுடைய ஆத்மாவாய், அந்த பக்கத்தை எடுத்து பாருங்க. இருட்டினுடைய ஆத்மாவாய் எரிகரியின் சொப்பனமாய் இதழ்கருத்த புன்னகையாய் இருக்கும் ஒரு கருத்து. இந்த புத்தகத்துல உங்களுக்கு தொடக்கத்திலே வந்துடும், நான் பிரிச்சு தந்துட்டேன். நம்ம இங்க இருக்கிற பிடிஎஃப்ல அது ரொம்ப பின்னாடி வரும். நமக்கு வந்து இங்க வந்து 34ஆம் பக்கத்திலே இருக்கு. இங்க உங்களுக்கு நம்ம புத்தகம் கொடுத்துருக்கிறதுல 34வது பக்கத்துல இருக்கு. ஆனா அந்த முறையை தான் நான் மாத்திருக்கேன். அது கூட மேடையில் விமர்சனம் சொன்னாங்க. நான் சொல்றேன், ஐஏஎஸ் பிள்ளைகளுக்காக நான் பண்ணியிருக்கேன்பா, நான் அப்படிதான் பண்ணுவேன். அதனால எப்படி எழுதுறாரு பாருங்க. அந்த வரியெல்லாம் உங்களை உண்மையிலேயே முணுமுணுக்க வைக்கும். சொல்றாரு நீக்கிறவர்களை பத்தி, இருட்டினுடைய ஆத்மாவாய் எரிகரியின் சொப்பனமாய் இதழ் கருத்த புன்னகையாய் இருக்கும் ஒரு எப்படி எழுதியிருக்கிறாங்க. அந்த வரிய யூபிஎஸ்சி வந்து 2 தடவை போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இருட்டினுடைய ஆத்மாவாய்
எரிகரியின் சொப்பனமாய் இதழ்கருத்த புன்னகையாய் இருக்கும்போது கவி. ஒரு கவிதைனா அப்படி எழுதணும், நம்ம எழுதணும். நீக்ரோட்டை பத்தி சொல்றாரு, இருட்டினுடைய ஆத்மாவா நீக்ரோட்டு. ஓ, நம்ம ராகவா லாரன்ஸ் படம் எடுக்கிறாருல, யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா எப்படிமா இருக்காங்க, அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க இல்லையா? போன பிறவில இருக்கிற ஆத்மா அவங்கள மாதிரியே இருக்குன்னு தானே காட்டுறாங்க. இருட்டுக்கு ஆத்மா இருந்தா எப்படி இருக்கும்? அது இருட்டா தானே. நீக்ரோட்டை பத்தி எழுதுறாரு, இருட்டினுடைய ஆத்மாவாய் எரிகரியின் சொப்பனமா. எரிகரினா என்ன? அடுப்பு கறி இருக்குல்ல, இந்த அடுப்பு கறி கனவு கண்டா எப்படி இருக்கும்? அடுப்பு கறிலாம் நீங்க பார்த்திருப்பீங்களானே தெரியல இல்லையா? எல்லாம் எல்பிஜி காலத்துக்கு வந்துட்டோம். விறகு கறி, கறியே வாங்கி விற்பாங்க. அந்த கறி கனவு கண்டா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க எப்படி கனவுல வரீங்க? ரொம்ப அழகா வருவீங்க, ஸ்டைலிஷா வருவீங்க. கனவை பத்தி ஒரு அறிவியல் விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கனவை நாம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவு காணும். கலரை பத்தி பேசுவோம், ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் தான். அப்ப கறி கனவு கண்டா எப்படி இருக்கும்? அதுவும் கருப்பா. எப்படி யோசிச்சிருக்காங்க? எரிகரியின் சொப்பனமாய் இதழ் கருத்த புன்னகையாய் இருக்கும். நம்ம என்ன கருப்பா இருந்தாலும் நம்ம லிப்ஸ் மட்டும் லேசா சகப்பா இருக்கும் கம்பேரிட்டிவ். அதுவும் இல்லைனாலும் லிப்ஸ்டிக் வச்சுட்டாலும் வந்துடுறோம். எதுவும் இல்லைனாலும் ஆம்பளைங்களுக்கு லிப்ஸ்டிக் கொண்டு கல்யாணம் ஆகுறாங்க. மேக்கப் பேண்ட் வந்து வச்சிருவாரு, இதழ் கருத்த புன்னகை. ஆனா நீக்ரோக்களுக்கு புன்னகை கூட கருப்பாதான். இருட்டினுடைய ஆத்மாவா எரிகரியின் சொப்பனமாய் இதழ் கருத்த புன்னகையாய் இருக்கும். இந்த வரியை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஓட்டும்போது நீங்க சொல்லாமல போக முடியும், சொல்லிதான் ஆகணும். எல்லா பாட்டையும் நான் சொல்ல மாட்டேன், சில வரிகளை ஸ்டார்டிங்கா இருக்கும். இந்த புத்தகமே அப்படி இருக்கும், கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நூலாக இருக்கும். இதான் முதல் புத்தகமா படிக்க போறோம். கவிதைகளை எப்படி ரசிக்கலாம். கடலை பத்தி யாருமே சொல்லாது சொல்லுவார். கடலை பத்தி ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லுங்க? கடலை பத்தி உங்களுக்கு ஒரு கவிதை எழுத சொல்றாங்க, கடலை பத்தி ஏதாவது ஒரு ஓமையோ ஒரு ஓமா என்ன சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆழமா இல்லையா? இந்த மாதிரி இது இவர் இளையராஜா இந்த மாதிரி ஆறு அது ஆழம் இல்லை அப்படின்னு ஆழமான. அப்புறம் கடலை பத்தி என்ன சொல்லுங்க? ஆவியும் இல்லை அந்த. அவன் கவிஞன், அவன் தமிழ் எழுதுவாரு, இங்கிலீஷ் எழுதுவாரு. அவர் ஒரு மாசமா கிளாஸ் வந்துட்டு நீங்கம்மா கடலை பத்தி ஏதாவது கவித்துவமான வரி சொல்லுங்க. சும்மா முயற்சி பண்ணுங்க, கவிதை பயப்படுங்க. கடல் உப்பு கறிக்கும், கடல் ஒருத்தர் குழந்தைங்க விளையாடு, நண்டு வந்துட்டு வந்துட்டு போகுது, ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சு நம்ம கவிதை எழுதணும். இல்லைலாம் சொல்ல முடியுமா? சொராவே உள்ள இருக்கு, பெரிய எரிமலைகள் உள்ள இருக்கு, தெரியும் இல்லையா உங்களுக்கு? புவியியல் படிக்கிறது. இமயமலை விட பெரிய மலைகள் உள்ள இருக்கு. எவ்வளவு விஷயம் இது எழுதாட்டம். கடல் வந்து முத்துக்களின் பள்ளம், முத்து பள்ளத்துல இருக்கு. கப்பல்களின் சமவெளி, கப்பல்கள் ரோடு மாதிரி ஓடும். இந்த மூணாவது வரி அவனுமே யோசிக்க முடியாது. முத்துக்களின் பள்ளம், நதிகளின் சமவெளி, முத்துக்களின் பள்ளம், கப்பல்களின் சமவெளி, நதிகளின் கல்லறைன்னு எழுதினார். நதி வந்து அங்க செத்து போயிடுது. நாம இது வரைக்கும் யாரும் கவனிக்கல. நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? நதி வந்து கடல் கூட கலந்துருது கலந்துருது கலந்துருது. நதி செத்து போச்சுறாங்க. அவ்வளவு நதிகள் வந்து செத்து போன கல்லறை தான் கடல் என்றார். யோசிச்சு பாருங்க. கங்கையும் பிரம்மபுத்திராவும் காவிரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய நைல் நதியும் கலந்து இறந்து போன கல்லறை தாண்டா கடல். நண்பர்லாம் யோசிக்க முடியாத டைமென்ஷன். ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் ஒரு அதாவது நம்ம செக்ஷன் பில நம்ம பார்த்தோம். செக்ஷன் ஏல ஒரு கவிதை ஒண்ணு பார்த்தோம். செக்ஷன் ஏல நாம புறநானூறுடைய ஒரு சின்ன பாடலை நம்ம அதை பார்த்துட்டு நம்ம சந்தேகங்கள் என்னன்னு கேட்டு நம்ம இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் படிக்கணுன்றது இல்லை. நமக்கு என்ன விஷயம்? புறநானூறு பகுதியில எக்கச்சக்கமான சிறந்த பாடல்கள் இருக்கு. 182 இருந்து 200க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா, யாராவது ஒருத்தவங்க. 185. ஏன்னா நீங்க ஐயா முன்னாடியே படிச்சு வச்சுட்டு வந்துட்டார் போட்டிருக்கேன், அந்த பாட்டை மட்டும் தான் நடத்துவார் போட்டிருக்கா ஐயான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க போக போக அப்புறம் பார்ப்பீங்க இந்த பாடல் எல்லாமே. 185 பெரிய பாடல் வந்தா சில வரிகள்.
182 இருந்து 200 வரைக்கும் உள்ள பாடல்ல நமக்கு 185வது பாடல். இது எல்லாமே பெரும்பாலும் பொருண்மொழி காஞ்சி பொதுவியல் திணையில அமைந்த பாடல்கள். நம்ம இது எல்லாத்துக்குமே எல்லா சொல்லுக்கும் இலக்கண குறிப்பு தந்திருக்கும். குறுந்தொகை புறநானூறுக்கு மட்டும் நம்ம எழுதின புத்தகத்துல எல்லா பாடல்களுக்கும் நம்ம விளக்கம் தந்திருக்கோம். 185 பரவாயில்ல. உங்களுக்கு மனத்துக்குள்ள லேசா நினைச்சா அதே பாட்டையே அவங்க சொல்லிட்டாங்க. அதுல ஒரு நன்மை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க செலக்ட் பண்ண பாடல் 6 வரி பாடல். ஏன்னா சில நேரத்துல 18 வரி பாடல் 12 வரி பாடல செலக்ட் பண்ணி தான் வச்சுக்கோங்க, அப்புறம் ஜெயஸ்ரீ திட்டுவீங்க, என்னமா நம்பர் பார்த்து சொல்ல மாட்டேன். 6 வரி பாடல் ரொம்ப எளிமையான பாடல். இந்த பாடலினுடைய தலைப்பை நம்ம என்ன தருவானாக்கா, அரசின் பணியில் வண்டி பயணமும். இந்த தலைப்பு நாம தந்தோம். இப்போ நீங்க எந்த ஒரு தம்பி பிரசாத், எந்த ஒரு நீங்க சென்னை, நீங்கம்மா அரக்கோணம், நீங்க பாப்பா செங்கல்பட்டு. அரக்கோணத்துக்கு பஸ் ஏறலாம் தம்பி ஏறி உட்கார்ந்தோன்னா என்ன பண்ணாரு, பஸ் ஏறி உட்கார்ந்தோன்னா என்னமா பண்ணுங்க, எந்த ரீல்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்க, பக்கத்துல பிஸ்கட்டோ இதோ வாங்கியிருந்தீங்க, சாப்பிட்டீங்க, தண்ணியை குடிச்சீங்க, கொஞ்ச நேரம் தூங்க தூங்கி. என்ன நம்பிக்கையில? டிரைவர் நல்லவர்ன்ற நம்பிக்கை. டிரைவர் குடிக்காரனா ஏறும்போது ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணா இல்லைன்னா எங்க சித்தப்பா வராங்க, அடுத்த பஸ்ல வரான்னு இறங்கி. இப்போ டிரைவர் சரியாக இருந்தால் பயணம் நல்லா இருக்கும். மன்னன் ஆட்சி செய்யறவன் நல்லவனா இருந்தா மக்களுடைய வாழ்க்கை நல்லது. இவ்வளவுதான். அதுக்கு அந்த புலவர் எழுதுறாரு. அவர் எழுதின புலவர் பேர் தொண்டைமான் இளந்திரையன் என்ற மன்னன். கால் பார் கோத்து ஞாலத்திய. கோத்து என்ற வார்த்தை இப்ப நம்ம பயன்படுத்துறோம் இல்ல, பூவை கோக்குறாங்க அந்த வார்த்தை. கால்னா சக்கரை, அவனை குறிச்சுக்கோங்க. இந்த பாடல்ல 6 வரையும் எழுதிக்கோங்க. ஒயிட் பேப்பர் வேணும் இங்க இருக்கு, ஒயிட் பேப்பர் பேனா வச்சிருக்கான். கால்னா சக்கரம், பார்னா பாறை, கடப்பாறைன்னு சொல்ல முடியும். இந்த சக்கரத்தையும் நடுவில் அச்சுக்காக வைக்கிற பாறையும் கோத்து உருவாக்கப்படுகிற வண்டி. கால் பார் கோத்து ஞாலம்னா என்னமா? உலகம். இயக்குதெல்லாம் இயக்குது. இந்த உலகத்துல வண்டி ஓட்டுறாங்கல்லப்பா, சக்கரத்தையும் பாறையும் இணைத்து உலகத்துல இருக்கிற வண்டி. காவல் சாகாடு. சாகாடுன்னா என்னன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க, பக்கமா வந்துட்டீங்க, ஆனா அதுக்கு அர்த்தம் அது இல்லை. பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. சின்ன வயசுல படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? தீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயர். மயில் தோகை ஏற்றுகிற வண்டியும் அச்சு முறிஞ்சிடும் அளவுக்கு மிரிய. சாகாடுனா வண்டினா, பீலினாதான் மயில். காவல் சாகாடுனா பாதுகாப்பான வண்டி. சக்கரத்தையும் பாறையையும் கோத்து உருவாக்கப்படுகிற அந்த பாதுகாப்பான வண்டி உகைப்போன். உகைப்போன்னா டிரைவர், செலுத்துபவன். மார்னிங் என்றால் இப்ப நம்ம அமைச்சர்களுக்கு எல்லாம் பயன்படுத்துறோம்ல, மாண்பு மிக்க அப்படின்னு அர்த்தம். நல்லவனாக இருந்தாலும் உகைப்போன் மானி. 2 வரையும் மறுபடியும் படிக்கிறேன். கால் பார் கோத்து ஞாலத்து இயக்கும். வண்டி சக்கரத்தையும் பாறையையும் இணைத்து உலகத்தில் இயக்கப்படுகிற பாதுகாப்பான வண்டி, உகைப்போன் மானி, செலுத்துபவன் மாண்புடையவனாக இருந்தான், நல்லவனாக இருந்தா. ஊரு இன்றாகி ஆறு இனிது படும். அதெல்லாம் ஊருனா என்ன? துன்பம். ஆறுனா என்ன? வழி. துன்பம் இல்லாமல் வழி எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா. நம்ம தூக்கிட்டே போலாம், எங்க டீக்கு நிறுத்துறாங்களோ டீ கரைக்கு சாப்பிடலாம். இப்போ டிரைவர் நல்லவராக. இது முதல் வரி, அத்தோட கோடு போட்டு. இது வரைக்கும் நல்லா வண்டி ஓட்ட தெரியும். வண்டி ஓட்ட தெரியாதவரா இருந்தான்னு வச்சுக்கோங்க. உய்த்தல் தேற்றானாயும். உய்த்தல்னா செலுத்துதல். தேற்றான்னா இந்த தேற்றம் என்ற வார்த்தையை படிக்கிறோம் இல்ல, தெளிவில்லாதவனாக இருந்தால் வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. லெப்ட்ல ஓட்டுறதா, ரைட்ல ஓட்டுறதா, மேட்ல ஓட்டுறதா, பள்ளத்துல ஓட்டுறதா, ஏதாவது லாரி வந்தா என்ன பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? விபத்துகளை சந்திச்சு. இப்பதான் மன்னனுடைய ஆட்சி கூட ஒப்பிட போறோம். உய்த்தல் தேற்றானாயின் வைகளும். வைகளும்னா நாள்தோறும். வைகள்னா காலை பொழுதுன்னு அர்த்தம். இதுல ஆகு பெயரா நாள்தோறும், டெய்லி. பகை கூழ் அல்லற்பட்டு. கூழ்னா என்னமா? சாப்பிடுறதா. இதுல சேருன்னு அர்த்தம். நீங்க வண்டிங்க சேருல சிக்கிச்சுன்னா பெரிய சிக்கல். பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லாரியா இருக்கும், சிலிண்டர் எடுத்துட்டு போவான், சின்னோட்டு சேருல சிக்கி தூக்கவே முடியாது, கிரேன் வச்சு எடுத்துட்டு. பகை என்ற சேற்றில் சிக்கி கொண்டால்
மிக பல தீநோய் தலை வருது. தீ நோயினாலே தெரியுது தீமைகள். பல தீநோய்னாக்கா பல சிக்கல்கள். மிக பல தீநோய்னா என்ன அர்த்தம்? எக்கச்சக்கமான அர்த்தம். இப்ப நம்ம குட்னு போடுறோம், வெரி குட்னு போடுறோம், வெரி வெரி குட்னு போடுறோம்ல. நெகட்டிவ்ல மிக பல தீநோய், மிக பல சிக்கல்கள் நாள்தோறும் அதிகம். இவ்வளவுதான் அந்த பாடல். பாடல் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க 10 மணி கேள்வி காட்டுற பாருங்க. தொண்டை என்ன பண்ணிடுவாங்க, இந்த பாடல் வரியும் தர மாட்டாங்க. 19 பாட்டு தானே, இந்த மன்னர் பேரு புலவர் பேரையும் ஞாபகம் வச்சு. தொண்டைமான் இளந்திரையன் எழுதிய புறநானூற்று பாடலின் சிறப்பு 2 பக்கம். 2 பக்கம்ன்றது உங்களுக்கு ஆன்சர் ஷீட் நான் காட்டுறேன், ரொம்ப சின்னதா இருக்கும். 4 பக்கம் கொடுப்போம். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு வண்டியை சொல்றாரு. வண்டி சக்கரத்தையும் பாறையும் கோத்து உருவாக்க, ஒரு வண்டி உருவாக்க சின்ன சின்ன வாக்கியமா பிரிச்சுக்கணும். வண்டி சக்கரமும் பாறையும் இருக்கிறது, இரண்டையும் இணைத்து ஒரு வண்டியை உருவாக்குகிறார்கள். அந்த வண்டியை செலுத்துகிறவர் திறமை உடையவராக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் அந்த பயணம் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸா பிரிச்சு. அப்படி வண்டியை ஓட்ட தெரியாதவராக இருந்தால் அந்த வண்டி சேற்றில் சிக்கிக்கொண்டு தடுமாறும். அதுபோல நன்றாக ஆட்சி செய்யக்கூடியவன் தலைவனாக இருந்தால் அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். வரிய தப்பா விதிக்கிறான், ஆட்சி செய்ய தெரியாதவனாக இருந்தால் அந்த நாட்டினுடைய மக்கள் துயரங்களை அனுபவிப்பார். இதுதான் இதுக்கான பொருள். கால் பார் கோத்து ஞாலத்து இயக்கும் காவற் சாகாடு உகைப்போன் மானின் ஊறு இன்றாகி ஆறு இனிது படுமை உய்த்தல் தேற்றானாயின் வைகளும் பகைக்கூழ் அல்லற்பட்டு மிகப்பல் தீநோய் தலை தலை. இப்படி ஐயா இந்த பாட்டு சொல்றாரு அப்படின்னா, இந்த அகாடமியினுடைய ஒரு விஷயம் என்னன்னா, கற்றலில் கேட்டல். இது எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணி உங்களுக்கு ஆடியோ ஃபைலா டெலிகிராம் குரூப்ல போட்டு, சினிமா பாட்டு கேட்கிற மாதிரி என் குரலை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும். பல்லு விளக்கினாலும், குளிச்சாலும், தூங்கினாலும், ஊருக்கு போனாலும், காது குத்திக்கு போனாலும் ஒரு ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு எந்த நேரமும் தமிழ்னு சொல்லலாம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பட்ஜெட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு ஆடியோ கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை கூட தப்பு இல்லாம. இந்த பாடலுக்கான பொருள் நான் மறுபடியும் சொன்னேன். யாராவது ஒருத்தவங்க ஆஃப்லைன்லயும் ஒருத்தவங்க ஆன்லைன்லயும் சொல்லுங்க. அதுக்கடுத்து நம்ம செகண்ட் பேப்பருக்கான டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டு வகுப்பு இன்னைக்கு நிறைவு. மறுபடியும் இந்த பாடலை சொல்றேன். இந்த பாடல்ல தொண்டைமான இளந்திரையன் எழுதியிருக்கிறாங்க. வண்டிய ஒரு மன்னனுடைய ஆட்சி கூட ஒப்பிட்டு இருக்கிறார். ஒரு சக்கரத்தையும் பாறையையும் கோர்த்து வண்டியை உருவாக்குறாங்க. அது பாதுகாப்பான வண்டி. அந்த வண்டியை செலுத்தக்கூடிய ஓட்டுநர் சரியானவராக இருந்தால் அந்த பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். வண்டியை ஓட்ட தெரியாதவராக இருந்தா வண்டி விபத்துக்குள்ளாகும், சேற்றிலே சிக்கிக்கொண்டு தடுமாறும். இதுபோல ஒரு நல்ல மன்னன் ஆட்சி செய்வான் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார். ஆட்சி செய்ய தெரியாத மன்னனாக இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு நாள்தோறும் புதிய புதிய துன்பங்கள் வந்து இதுதான் பொருள். நான் சொன்ன அதே வார்த்தையில தான் சொல்லணுன்றது இல்லை, இயல்பா சொல்லலாம். யாராவது முயற்சி பண்ணுங்க. சிரமமா இருந்தா நான் மறுபடியும் இன்னொரு தடவை ஆன்லைன்ல யாராவது முயற்சி பண்றீங்களாமா? மாலதி, கீர்த்தனா, ஜான்சி ராணி, எழில்வாணன், அஸ்வினி தேவராஜன், அடைக்கல், ஆதிலட்சுமி, வாசிமலை, சுகன்யாராஜ், கோமதி குமார். இன்னொரு தடவை சொல்லவா புது பிள்ளைகளுக்கு? இன்னொரு தடவை சொல்லவாடா? இன்னொரு தடவை சொல்லவா? அப்பா சொல்லுங்க. நான் ட்ரை பண்றேன் சார். ஜான்சி முயற்சி பண்ணுமா? சக்கரத்தையும் பாறையையும் வச்சு ஒரு வண்டியை உருவாக்குறாங்க. அந்த வண்டியை ஓட்ட தெரிஞ்சவரா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி போறவங்களோட பயணம் மகிழ்ச்சிக்குரிய பயணமாக இருக்கும். அப்படி வண்டி ஓட்ட தெரியாதவரா இருக்காரு அப்படின்னா அவர் அங்க போறவங்களோட பயணம் சேத்துல சிக்கிக்கிட்டு விபத்துக்குள்ளாகி கஷ்டப்படுற ஒரு பயணமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மன்னன் மிக சிறந்த ஆட்சிக்குரியவனா இருந்தா அவனோட எல்லையில இருக்க மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுவே ஆட்சி செய்ய தெரியாத மன்னனா இருந்தாருன்னா அவரோட மக்கள் தினம் தினம் ஒரு துன்பத்தை அனுபவிப்பாங்க.
வெரி குட் ஜான்சி ராணி. அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். இதை நான் பாடல் நடத்தும் போது உங்களுக்கு வந்து இன்னும் நான் என்ன பண்ணலாம், இது கூட எந்தெந்த செய்திகளை சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். வேற யாராவது ஆன்லைன்ல சொல்ல விருப்பப்படுறீங்களாமா? ஆஃப்லைன்ல மைக் எடுத்துக்கோங்க. யாரும் சொல்லனா ராமசுப்ரமணியன் சொல்றாரு. சரி, முதல்ல ராமசுப்ரமணியன் திருப்பி அவருடைய ஃப்ளோல சொல்லட்டும், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவருக்கு ஒரு பேட்ச் சீனியர், ரொம்பவே சீனியர் இருந்தாலும் இப்போ என்னன்னா மன்னரோட வந்துட்டு முக்கியமான கடமையா வந்து காவல், அத பார்க்கலாம். இப்போ அதனாலதான் அதுல காவல் சாகாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு காவல், அந்த மாதிரி ஒரு காவல் உதவி பண்ற ஒரு வண்டியோட ஓட்டுநர் வந்துட்டு தெளிவானவனாவோ இல்ல தேற்றானாவோ இல்லைன்னா அந்த ஆறுனா வழி, அந்த வழி வந்துட்டு சரியா அமையாது. அது போல தன் ஆட்சி செய்யற மன்னன் நாட்டுக்கு வந்துட்டு ஆட்சி செய்யற அளவுக்கு தகுதியுடையவனா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற பகைவர்களால பல தீமைகள் வந்து. வெரி குட், அவ்வளவுதான். இப்ப முயற்சி பண்ணுங்க. ரிஷி அடுத்து சொல்றீங்களா? வேற யாரும் சொன்ன பிறகு சொல்றீங்களா? பிரசாத், தேவா, இவங்க கிட்ட கொடுங்க. இது சொல்லிதான் ஆகணுன்றது இல்லை, எல்லாருமே சொல்லி ஆகணுன்றது இல்லை. யாரோ ஒருத்தவங்க 2 பேர் சொன்னா கொடுங்க. ஒரு நிமிஷம் மாலதிமா, கொஸ்டின் பேங்க் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த தொண்டைமான் இளந்திரையின் பாடலின் சிறப்பு அப்படின்னு எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். மாலதி கவனிச்சிங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மாலதி, சின்னமா, திவ்யா ஏதோ பாக்குறேங்க. பாக்குறியாடா? ரைட். அதாவது புறநானூறு கேள்வியில உங்களுக்கு தெரியும் புத்தகத்து நம்பரு 2/17 போட்டிருக்கோம். தொடக்கத்தையே வரும் 2வது தாள்ல. தொண்டைமான் இளந்திரையின் பாடலின் சிறப்புன்னு எந்த வருஷம் கேட்டாங்க? சொல்லுங்க தம்பி, முயற்சி பண்ணுங்க. ஐயா, இதுல இந்த பாடல்ல வந்து தேரை ஓட்டுபவரையும் மன்னரையும் ஒப்பிட்டு கூறுகின்றனர். அதில் அவர் தேர் ஓட்டுபவர் செல்லும் வழியையும் அதில் வரும் இன்னல்களையும் மற்றும் மன்னன் நன்றாக ஆட்சி செய்யவில்லை என்றால் அவருக்கு ஏற்படும் மின்னல்களையும் அவர் மக்களுக்கு ஏற்படும் மின்னல்களையும் ஒப்பிட்டு கூறுகின்றனர். பேசும்போது இயல்பாக பேசலாம். ரொம்ப இலக்கிய நடைக்கு பண்ணா வார்த்தை வராது. நல்லா கரெக்டா சொன்னீங்க, எதையும் மிஸ் பண்ண. அப்ப நீ சொல்றியாடா? பிரசன்ட் சொல்றீங்களா? சொல்லுங்க. இல்ல, அவங்களுடைய புரிதல் திறனுக்காக அதுதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கிறாங்க. the individuality and uniqueness இருக்கு. That's what UPSC is looking for. நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட விடையை படிச்சுட்டு எழுதணும். இப்ப தம்பிக்கு வந்து பாதுகாப்புன்ற விஷயம் இருக்கு, அவர் அதை தேர்ன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன்ல தொடர்றவங்க அது வேற ஒண்ணு, அது முக்கியம் கிடையாது. இந்த ஆக்சுவலான கேள்வி என்னன்னா, பிரசாத் கேட்ட கேள்வி நம்முடைய புரிதல் தான். அதுதான் எப்பவுமே உரையாசிரியர் கூட பயணிக்கவே மாட்டேன். நானே இதுக்கு உரை எழுதிருக்கிறத விட அந்த உரையை கேள்வி வந்து படிக்க மாட்டேன். இந்த பாட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு இது வெளியில வந்து 400 பாடலும் கொண்ட புத்தகம் வாங்க வேண்டி இருக்கின்றதுக்காக ஒரு நிமிஷம் 400 பாடலும் கொண்ட புத்தகத்தை எழுதணுன்றதுக்காக நான் இதை தொகுத்து போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு நிமிஷம் வாங்க. சிஸ்டர் கடைசியா சிஸ்டர் ஃபீஸை பத்தி ஒரு 2 மினிட்ஸ் சொல்லணும். தெரிஞ்சுக்கோ சிஸ்டர் தேக்குள்ள கட்டினா சிஸ்டர் 20 முடிய போகுது கிளாஸ் பண்ணி. அப்ப வந்து அதனால அது கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இத 3 பக்கமா 4 பக்கமா எப்படி ஆக்குறது, இந்த டெக்னாலஜி இருக்கு, டெக்னிக், அதுதான் நம்முடைய அறிவு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நல்லாட்சினா எது, சங்க காலத்துல எதெல்லாம் நல்லாட்சி, அப்போ முறையாக வரி விதிச்சு தீர்ப்பு சொல்ற சிஜேஐயும் இவர் தான், மன்னர் தான். இந்த இன்டர்பிரிட்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? மக்களுக்கு பாதுகாப்பு தர்றது, பாதுகாப்புனா 3, விலங்குகள்ட்ட இருந்து பாதுகாக்கணும், எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாக்கணும், உள்நாட்டு பகைவர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும். இது எல்லாத்தையும் இந்த பாடல் நடத்தும் போது, இன்னைக்கு நான் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிருந்தாலும் நான் நடத்தும் போது ஒரு 20 to 25 நிமிஷம் நடக்கும் ஒரு பாடல்.
நடத்திட்டு இதே மாதிரி ஆன்லைன்ல ஒருத்தவங்க ஆஃப்லைன்ல ஒருத்தவங்களும் அவசியமா சொல்ல வைப்பேன். குறைஞ்சது 4 பேர் 5 பேர் சொன்னாலும் நான் கேட்பேன். அதனால ஒன்றும் கேட்க இது பண்ண. இப்ப நமக்கு சேலஞ்ச் எதுன்னா இந்த 6 வரி பாடலை 3 பக்கத்துக்கு எப்படி டெவலப் பண்றதுன்றதான் நமக்கான சேலஞ்ச். இது வண்டின்னு நீங்க எழுதுறதாலேயோ தேர்ன்னு எழுதுறதுனாலயோ வாகனம் எழுதுறதுனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்படி வண்டி பயணத்தை டிரைவர் தான் ரொம்ப முக்கியம். வண்டியில என்ன வால்வோ வண்டியிலே உட்கார்ந்தாலும் டிரைவர் கரெக்டா இருக்கிறாரா, இல்ல சாதாரண மாட்டு வண்டியில உட்கார்ந்தாலும் நம்ம சித்தப்பா ஓட்டுறாரா, பாதுகாப்பா ஓட்டுறாரு அப்படிங்கிறதா. ஆன்லைன்ல இப்போ நம்ம கிளாஸ் பண்ணணும் டவுட் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம 1.5 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தோம். நான் எல்லாரெல்லாம் எடுப்பேன். நான் நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என் வீட்டுல திட்டுவாங்க, ஐயோ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கலாம், வாய் வலிக்காத. நான் எக்கச்சக்கமா கிளாஸ் எடுப்பேன். நம்ம தமிழ் டிஎன்பிசி எடுக்கிறேன். மேத்ஸ் நான் இன்ஜினியர்ன்றதால சிசாட்டு இது கூட என்னால் எடுக்க முடியும். பேப்பர்ல விளம்பரத்துல போட்டிருக்கோம் பழகி. டிஎன்பிசிக்கான மேத்ஸ் விரைவாக நான் தொடங்க போறேன். உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் எக்கச்சக்கமா பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால நம்ம கிளாஸோட இன்றைய வகுப்புக்கான நிறைவுல வந்திருக்கோம். செகண்ட் பேப்பர் சம்பந்தமான டவுட் இருந்தா அவசியமா கேளுங்க. இல்லையா நாளைக்கோ நாளைக்கோ நான் வர்றது சிரமம், நான் வகுப்புல சேரலான்னு விருப்பப்பட்டேன், வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு மூலமா ஐயா சொல்லுங்க. மாலதி எந்த வருஷம் அந்த கேள்விங்கய்யா 2021ங்கய்யா. 2021 எத்தனை மார்க் கேள்வி? 20 மார்க் கேள்விங்க. வேந்தனின் கடமைகளை மோசிகீரனாரும் அரசாளும் முறையை இளந்திரையனாரும் எவ்வாறு கூறியுள்ளனர்? ஒரு 2 பாடல் 20 மார்க்ல கேட்டார். 2 பாடல் கேட்டார். மோசிகீரனுடைய நெல்லும் உயிரண்டு நீரும் உயிரண்டு பாடல் இல்லையா, அதை கேட்டுக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி மட்டும் அவங்க மேடம் சொல்றாங்க. ஒரு சின்ன கன்செஷன் இருக்கு உங்களுக்கு 35,000. ஜூன் 3 அன்னைக்கு தொடங்குறோம். உடனே நேரம் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபீஸ் கன்செஷன் கொடுக்கலாம்னு இருக்கோம். அதே மாதிரி உங்களால இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ண முடியும், அந்த ஆப்ஷனும் கொடுக்குறோம். தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். 18,000 ஒர்த் உள்ள டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு இதுல ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க வெளியூர்ல இருந்து ஆன்சர் ஷீட்ஸ் எழுதி அனுப்புனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நாங்க அனுப்பிடுவோம். ஆப் ஆக்சஸ் 1 இயருக்கு கொடுப்போம். நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் 1 இயருக்கு நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். டைரக்டாவும் ஆன்லைன்லயோ கவனிக்க விரும்புறவங்க ஃபுல்லா நீங்க பாஸ் பண்ற வரைக்குமே கவனிச்சுக்கலாம். ஆப் ஆக்சஸ் மட்டும் 1 இயர் கொடுக்கும். ஸோ இதுதான் தொடக்கத்துல இமீடியட்டா ஃபுல்லாவே நாங்க பே பண்ணி ஜாயின் பண்றோம் அப்படின்றவங்களுக்கு ஓவரால் 35 வச்சிருக்கோம். அல்லது இப்ப ஃபினான்ஸ் சைடு எங்களுக்கு தேவை இருக்கிறதுனால உடனே ஜாயின் பண்றவங்களுக்கு 28 அப்படின்னு நாங்க கொடுக்குறோம். இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டுறீங்க அப்படின்னா 15 அப்படி நீங்க கட்டலாம். அல்லது உங்களுக்கு ஃபினான்ஸ் சைடா நாங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணாலும் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கும். நீங்க இன்னும் நாளைக்கு இனிமே 2 கிளாஸஸ் இருக்கு. நீங்க அட்டன் பண்ணிட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனி டைம் நீங்க ஐயா கிட்ட எப்ப வேணாலுமே நீங்க டைரக்டா பேசலாம். உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் வேணும்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அதுதான் நம்மளுடைய எல்லாத்துக்குமே கொடுக்கறது. 9600003919 அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 7397771901. அதாவது 35,000 ஃபீஸ் ஒரு 20% ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க. நீங்க கட்ட முடியலன்னா 28,000 கட்டலாம். 3ஆம் தேதி கிளாஸ் தொடங்குற வரையில அந்த கன்செஷன். இல்ல இன்ஸ்டால்மெண்டா கட்ட போறீங்கன்னா 15 2 இன்ஸ்டால்மெண்ட். உங்களுக்கு அது மேல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூடுதலா வேணும்னா கூட ஆஃபீஸ்ல சில பர்மிட் பண்ணுவாங்க. நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் போகலாம். இதுக்கும் நாளைக்கு நீங்க கிளாஸ் போறதுக்கு தொடர்பு. நாளைக்கு நீங்க கிளாஸ்க்கு நாளைக்கு நீங்க ஆன்லைன்ல வேற ஏதாவது டவுட் இருக்காமா யாருக்காவது? ஃபீஸ் கட்டுறது தொடர்பான நேரா இந்த நம்பர்ல பேசுங்க. கிளாஸ் சம்பந்தமா இந்த புத்தகங்கள் இந்த டவுட் இருந்ததுன்னா நாம தரது சப்போர்ட்டிங் மெட்டீரியல் தான். இந்த புத்தகங்களை நீங்க வெளியில வாங்கினீங்கன்னாக்கா 2 பேப்பருக்கு சேர்ந்து ஒரு 3,500 4,000 ரூபாய் புத்தகம். நானே ஒரு 8 புத்தகம் வாங்கிட்டதாலும் உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபாய் குறையும். நான் கொஞ்சம் கன்செஷன் ரேட்ல தரேன். அதனால அதை நீங்க தான் வாங்கணும். அதை நீங்க 2 பேட்சா பிரிச்சு வாங்கலாம். முதல்ல செகண்ட் பேப்பரும் அப்புறம் 2 மாசம் கழிச்சு 10 பேப்பரும் வாங்க. ஒரே நேரத்துல அது படன். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். கடையா நீங்க பொண்ணுதான். வேற ஏதாவது ஆன்லைன்ல டவுட் இருக்காமா? சப்ஜெக்ட் நடத்துற கோர்ஸ், டியூரேஷன், இங்க இருக்கிற ஆன்சர் ஷீட் ஃபைல்ஸ் திவ்யமா இது டவுட் இருக்காங்க உங்களுக்கு? பேசுறதா இருந்து பேசலாம். எல்லாருக்கும் தேவைன்னா இப்ப கேட்கலாம். மைக் வச்சு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட்டா இருந்தா மைக் வச்சு ஒரு ஆன்சர் ஷீட் ஃபைல்
எந்தெந்த இந்த வரிகள்லாம் மனப்பாடம் பண்றது, அது எந்தெந்த வரிகள்லாம் பண்ணணும்? இப்ப இந்த புத்தகத்துல வேலை பண்ணிருக்கு, நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இதுல எது இதெல்லாம் ஹைலைட் ஆயிருக்கு பார்த்தேன். போல்டு பண்ணி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். போல்டு பண்ணி இருக்கிறதுல நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், சில வரிகளை மனப்பாடம். நான் போடுற புத்தகத்துல என்ன பண்ணிடுறேன், அது மனப்பாடம் இல்லடா ஏதோ ஒண்ணு, அது வேண்டாம், இது வேண்டாம், இது ரெண்டு இது கேள்வி மட்டும், இந்த 3 ஃபைல மட்டும் சும்மா அப்படி மனப்பாடம் பண்ணுன்றது இல்லை. குறிப்பா இப்ப சிலப்பதிகா சித்திரப்பாவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல அட்டையில போட்டிருக்க 3 வரி தான், நாவல் எதுவும் மனப்பாடம், சிறுகதை எதுவுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம், வரிகளை மாத்தியாது. நாடகத்துல எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், 2 கட்டுரை புத்தகங்கள் எதுவும் மனப்பாடம் வேண்டாம், 5 புத்தகங்கள் எதுவுமே அப்படி மாத்திக்கோ. 5 அவங்க பேப்பர் கூட அதுவும் முக்கியமானது. அதனால நமக்கு அதனால அப்படி மனப்பாடம் பண்ணுன்றது ஒரு 7-8 புத்தகங்கள்ல எந்த வரையுமே மனப்பாடம் பண்ண வந்து, மீதி ஒரு 10 புத்தகங்கள் சில வரிகள் படிச்சுதான். இந்த சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் அது இந்த சங்க இலக்கியங்கள்ல நீங்க செகண்ட் பேப்பரை பொறுத்த மட்டும், குறுந்தொகை புறநானூறு பொறுத்த மட்டும் எல்லா வரிகளையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஆனா எல்லா வரிகளுமே தெரிஞ்சிருக்கும். ரெண்டுத்துமே சேர்த்தாக்கா எத்தனை வரி வருதுன்னு கணக்கு பண்ணி, குறுந்தொகையில் 160 வரியும் தான் இருக்கு, எல்லா வரையும் மனப்பாடம் பண்ணல. மனப்பாடம் பண்ணது 35-40 வரி, ஆனா எல்லா வரிகளையும் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நமக்கு தெரியும். யாரும் இல்லை தானே கல்வன்னா அது இத்தனாவது பாட்டியா, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுற அளவுக்கு தெரியும். இப்ப கண்ணன் பாட்டுல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுது. கண்ணன் பாட்டுல இலக்கிய நயம் தோன்றுதல் கேள்வி கேட்கறது, ஆனா அங்கங்க ஒரு 4 வரைக்கும் ஒரு 20 வரிகள் கணக்கு. சில வரிகள் நமக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கும். சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா பாட்டையோ, தீராத விளையாட்டு பிள்ளை எல்லாம் ஆடியோவில் கேட்டுட்டேன். அதனால சில பாடல்கள் தெரியும். கண்ணன் பாட்டு குடும்பங்களுக்குலாம் இது மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு 15-20 வரிகள் குடும்பங்களுக்கு நான் போல்டா போட்டிருக்கேன் அந்த புத்தகம். சிலப்பதிகாரம் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் கம்பராமாயணத்துல கொஞ்சம் நம்ம படித்தான் ஆகணும், வரிகள் மனப்பாடம் பண்ணு. கம்பராமாயணத்துல 3 பாடல்கள் 11, 45, 150. இது 3 மட்டும் மனப்பாடம். 3 மட்டும் மனப்பாடம். 11ல ராவணன் தோற்று திரும்புகிற போது வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிர தோலன் தான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கனானார் வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் இதிலை வந்த சாணகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்பிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. அடுத்த பாடல் கும்பகரனை எழுப்புகிற உலக்கை வச்சு குத்திரமாரைய ஓசையோடு எழுதிட்டார். உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று கான் எழுந்துராய் எழுந்துராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறார். அடுத்தது வீடர்னோ கும்பகர்ணன் பேசும்போது இந்த வாழ்க்கை நிலை இல்லாததுன்னு கும்பகர்ணன் சொல்வார். நீர்கோல வாழ்வை நச்சு நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோல மேனிமைந்த என் துயர் தவிர்த்தியாக கார்கோல மேனியானை கூடுது கடினம். 350 பாட்டு இருக்கு, 3 பாட்டு படிச்சேன். இந்த 3 பாட்டுன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க மென்ஷன். நான் இந்த அனுபவத்துல இருக்கேன். இது போக அங்கங்க 1 வரி 2 வரின்னு சொல்லிட்டு ஒரு 100 வரிகளை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு உங்களுக்கு பாடம் நடக்கும். அந்த வரிகளை கொடுத்தாங்கன்னா அந்த வரிகளை கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் அப்படி படிக்க வேண்டியது. இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய திறனாய்வு ஒப்பிலக்கியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க எந்த வரையுமே மனப்பாடம் பண்ணுங்க. இப்ப நாட்டுப்புறவியல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி விடுகதையிலேயே நீங்க பயன். ஆனா அங்கெல்லாம் எதுவும் மனப்பாட பகுதிக்கான வேலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் தொல்காப்பிய நாம மட்டும் அகாடமி தான் நடத்துவாங்க. நாளைக்கு சொல்லுங்க. தொல்காப்பியத்தினுடைய ஒரு 15-20 இருக்கு. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வரிகள் இருக்கு. எல்லாத்துக்குமே நான் ஆடியோவா அனுப்பியே இருக்கேன். டெலிகிராம் 3500 பேர் இருக்கு குரூப் இல்லையா, அதுல போய் மீடியாவில் தேர்ந்தீங்கன்னா எல்லா ஆடியோவுமே நான் போட்டேன். அந்த ஆடியோ கேட்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டாலே, அதான் எடுத்த உடனே சொன்னேன்ல, ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு உங்களை சேர்த்துக்கிட்டு காசு வாங்குறதுன்னு அப்படி நோக்கம், ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பயங்காட்டுறதுன்னு அப்படி நோக்கம். தமிழ் விருப்ப பாடம் என்பது நம்ம தாய்மொழி என்பதால எளிதில் சிந்திச்சு எழுத முடியும். ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு வரோம். ஆனால் ஐஏஎஸ்க்கு மற்ற ஆப்ஷன்காரங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதுல 70-80% உழைச்சாதான் நம்ம ஆப்ஷனுக்கு படிச்சிருக்கோம். அப்பதான் நம்ம 300 மார்க்கு கிட்ட வர முடியும். 280 300 போடுறாங்க இல்லையா, அப்போ எதுவுமே இல்லையா, ரொம்ப ஜாலியா படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அது ஏமாற்று. கொஞ்சம் ஐஏஎஸ் தரத்துக்கு நம்ம படிக்கிறதுக்கு தினமும் ஒரு 5-6 வரிகள் படிச்சுட்டா 120 நாள்ல ஒரு மறைமுகமா ஒரு 600-700 வரிகள் அது நீங்க படிக்கணும். படிச்சாதான் சில விஷயங்களை நினைவுல நிறுத்தணும். ஐஏஎஸ்க்குன்றதுக்கான பயிற்சி பண்ணதில்லை. அதனால ரொம்ப ஈஸி நான் சொல்லுவேன். 7 புத்தகங்கள் 8 புத்தகம் ஈஸி,
ஒவ்வொன்றும் தான் கவனமா படிக்கணும். சில வரிகள் நம்ம படிக்கணும். வரலாறுல வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு. அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. ஒரு வரியை நீங்க மாத்தி எழுதுனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆன்லைன்ல வேற ஏதாவது டவுட் இருக்காமா? ஜான்சி ராணி, அஸ்வினி. ஐயா இப்போ இந்த கவிதையை நடத்தும் போது ஒன்று சொன்னீங்க, சந்திப்பிழைன்னு வரும்போது இதுல வந்து சந்திப்பிழை எல்லாம் பெருசா கவனிக்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. அப்படியா? பார்க்க மாட்டாங்கன்னா ரொம்ப டேரிங்கா தப்பா எழுதிட்டு போனீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு ரூல் இருக்கு. நீங்க கேட்டதால நான் இரண்டாம் வேற்றுமையிலையும் நான்காம் வேற்றுமையிலையும் இக்கு இச்சு வரும். இரண்டாம் வேற்றுமை என்ன? அவன் கூட்டல் ஐ என்னமாகுது? அவனை. அவனைக்கு பக்கத்துல க ச த த இந்த நாலும் வந்தா இக்கு இச்சு வரும். அவனை பார்த்தேன் எடுமா இருக்கு, பானா வரிசையில இருக்கு, அப்ப இப்பு வரும். அவனை கண்டேன் எந்த வரிசையிலமா இருக்கு? காணா வரிசையில, அப்ப இக்கு வரும். அவனை சந்தித்தேன் எந்த வரிசையிலமா இருக்கு? இந்த இரண்டாம் வேற்றுமையிலையும் நான்காம் வேற்றுமை இருக்கு இல்லையா? அவனுக்கு தந்தேன், இங்க எந்த வரிசை இருக்கு? தானா வரிசை இருக்கு. அப்போ அவனுக்கு தந்தேன். இந்த ரெண்டு நீங்க இரண்டாம் வேற்றுமையும் நாலாம் வேற்றுமையும் பின்பற்றினாலே டேரிங்கான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியாது. மற்ற இடங்கள்ல நீங்க விடுபடுறதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் வேற்றுமையும் வெளிப்பட்டு வந்தால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் கச தபவுல இருந்தா, ஏன்னா டானரானாலும் வருது. காணானா காக்கா கீக்கி கூ கூக்கு கே கை கோ கோ கோ, அந்த 12 எழுத்துலையும் எது வந்தாலும் இக்குவம். 2 4 பார்த்தா, அதாவது நம்மள அறியாமலே எழுத்து பிழைகள் சரியாயிடும். ஏன்னா சித்திரப்பாவை என்ற புதினத்தை நீங்க 400 பக்கத்துக்கு படிக்கும்போது உங்க மூளை அப்படியே போயிட்டு இந்த வார்த்தைகளை நீங்க 6வது வேலை படிச்ச எல்லா வார்த்தையும் ஞாபகம். கண்ணத்துக்கு எத்தனை சொல்லி இன்னும் போடணும், கண்ணுக்கு எத்தனை, இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும். அதனால நீங்க அது பெருக்க பயப்பட தேவையில்லை. ஆனால் கண்டென்ட் தான். இப்போ நீங்க கையெழுத்து பாத்தீங்கன்னா சிலர் கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும், சிலர் கையெழுத்து ரொம்ப சுமாரா இருக்கும். ரீடபிளா இருக்குதான்றதுதான் கேள்வி. கிறுக்கி கிறுக்கி எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ல விழுப்புரத்து பகுதியில இருந்து ஒரு தம்பி கிளியர் பண்ணார், வெயிட்டிங் மாதிரி இருந்து உள்ள வந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து ரொம்ப சுமாரா இருக்கும், ஆனா அவர் கிளியர் பண்ணிட்டாரு. அதனால கையெழுத்து முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆனால் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் என்னன்றத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லுவேன், 6 தலைப்புகளா பிரிச்சு. வேற ஆன்லைன் பிள்ளைகளை வேற ஏதாவது டவுட் இருக்காமா? கோமதி, வாசிமலை, ஆதிலட்சுமி, அஸ்வினி தேவராஜன், ஜான்சி ராணி. ஃபீஸ் சம்பந்தமான எந்த டவுட்னாலும் நீங்க அட்மின் நம்பர்ல கொடுத்து பேசுங்க. வாய்ப்பை கொஞ்சம் சரியா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த புது அகாடமியை நம்ம பிரிஞ்சு வந்த பிறகு இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே உள்ள வந்துடும். அதனால நீங்க 1ஆம் தேதிக்கு பிறகுன்னு நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சீங்கன்னா இது பண்ண முடியும். இப்ப வேணா முன்னாடியே இந்த 2-3 நாளைக்குள்ள உங்க கோரிக்கை என்னன்றது நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நாளைக்கு ஒரு அமௌண்ட் கட்டுறேயா, அடுத்து 5ஆம் தேதி கட்டுறேன், அடுத்து ஜூலைல கட்டுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் ஒத்துக்குவாங்க. நீங்க 1ஆம் தேதிக்கு பிறகு வந்தீங்கன்னா ஆப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கண்டுக்காம விட்டாங்கன்னா என்கிட்ட வருத்தப்படாது. ஏன்னா அது ரொம்ப நீங்க ஏர்லி பேர்டு கன்செஷன் முதல்ல வந்திருக்கீங்க, அல்லது 3 நாளைக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க, ஏர்லியா ஜாயின் பண்ணுங்க. பட் உங்களை கையை பிடிச்சு நான் அழைச்சிட்டு வருவேன். நீங்க ஒன்றும் அதாவது இந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம் விட மாட்டாங்க. சில அகாடமியில எனக்கு தெரியும், நான் அகாடமி முதல்ல 2017 ஐஏஎஸ் தமிழ் எடுக்க ஆரம்பிச்சேன். 2010-11 நான் தமிழும் மேத்ஸும் எடுத்துட்டேன். நான் வந்ததுல இருந்து பார்த்தேன், சிலர் பேர் நான் வீடியோன்றதால சொல்லல, சிலர் வந்து செகண்ட் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பரை கண்டுக்காம விட்டாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஸ்ட்ராங்கா எடுத்தாங்க, செகண்ட் பேப்பரை கண்டுக்காம விட்டாங்க. நம்ம போட்டுக்கிறக்குள்ளே ஆச்சரியங்கள் தான் அவங்க எல்லாம் இலக்கிய நிகழ்ச்சியில சந்திக்கும், நல்ல பேர் சொல்லல. ஆனா இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நான் பெரிய கடின உழைப்பு அந்த இலக்கண பகுதியில தொல்காப்பியத்தையும் 5 இலக்கணம் நடத்தணும். ஒரு அகாடமில இருந்து என்னுடைய கொலிக்கே கூட்டு கேட்டார், எதுக்கே நீங்க 5 இலக்கணம் தான் நடத்தணும்? ஏன்னா அவருக்கு தெரியல 5 இலக்கணத்தை எடுத்து சொல் பொருள் யாப்பு நீங்க படிச்சாதான் மொழி வரலாறு நம்ம படிக்க முடியும். இல்லைன்னா அங்க போயிட்டு உங்களுக்கு வினையாளனின் பெயரோ 3ஆம் வேற்றுமை தொகையோ என்னன்னே தெரியாது. நான் இதுல முதல்ல ஒரு 8 நாள் அது பேஸ், 3 நாள் தொல்காப்பியும் 5 நாள் இலக்கணமும் தெரிஞ்சுக்கலாம். அதில் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களையே அந்த எடுத்துக்காட்டுகள் இலக்கண எடுத்துக்காட்டுலாம் சொல்ற அளவுக்கு. வேற டவுட் இருக்காமா? ஆன்லைன்ல கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நாளைக்கு சந்திக்கலாமா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் சம்பந்தமா. ஏன் ஃபர்ஸ்ட் பேப்பர் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இல்லைன்னா செகண்ட் பேப்பர் 70 நாள் நடத்துறேன், நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஏன் 50 நாள்ல முடிக்க போறோன்ற கேள்விக்கான விடை நாளைக்கு இருக்கு. அதனால நாளைக்கு எல்லாருமே நேரா வாங்க, யாரும் வர முடியலன்னு ஆன்லைன் மிஸ் பண்ணாதீங்க. 3 நாள் கிளாஸே உங்களுக்கு பல்வேறு ஹிண்ட்ஸ். எல்லாருமே கருப்பு மலர்கள் புத்தகங்கள் ஆஃப்லைன்ல வந்து வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் அனுப்பும் போது இந்த புத்தகத்தை நான் ஃப்ரீயா சேர்த்தேன்.
கருப்பு மலர் புத்தகம் சேர்த்தேன். முடிச்சுக்கலாமா ஆன்லைன் பிள்ளைகள்? வேற ஒருத்தவங்க மெசேஜ் போடுங்க அல்லது ஓகேன்னு குரல் கொடுங்க. சரிங்க. ஃபீஸ் சம்பந்தமா தான் பேசணும்னாக்கா ஃபீஸ் சம்பந்தமா மட்டும்னாக்கா இந்த நம்பர்ல பேசுங்க. நம்பர் எழுதிருந்தேன், எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நம்பர் நான் எழுதுறேன். என்னுடைய நம்பர் சிறப்புமிக்க நம்பர். ஏன்னா நான் எப்ப எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா எடுப்பேன். நான் உங்க போனை எடுத்துருவேன். மெசேஜ் போட்டீங்கன்னா பாத்துருவேன். ஏதாவது கேள்விகள் டவுட் போட்டீங்கனாலும் இது பண்ணீங்கன்னா உறுதியா ரெஸ்பாண்ட் பண்ணணும். போன் எடுப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிக நேரம் கிளாஸ்ல இருப்பேன் எழுதிட்டு. இது என்னுடைய பர்சனல். நல்லதுமா? நன்றி, மகிழ்ச்சி. சார் உங்க நம்பர் சொல்லுமா. யார் குரல் மாதிரி? ஆதிலட்சுமி சொல்லுங்கடா. சார் உங்க நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். என் நம்பர் மறுபடியும் சொல்லுவாடா. ஓகே சார் சொல்லுங்க. என் நம்பர் இங்க கடைசியா எழுதியிருக்க பாருங்க. ஷேர் ஆகுதா? 944 30 190 87. தெரியுதாடா? சொல்லவா? சொல்லுங்க சார். 94430 19087. 8 லாஸ்ட் 8 சார். 87 மா. 8. ஓகே சார். தெரியலையா? 94430 19087. ஓகே சார். ஓகே. நல்லது. ஓகே சார். தேங்க்யூ சார். கூப்பிடுங்க. இந்த நேரம் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். 1 to 1 நாள் தமிழ் கிளாஸ். நல்லதுமா, மகிழ்ச்சி. நாளைக்கு சந்திப்போம். நீங்க ஆஃப்லைன்ல வந்தவங்க என்கிட்ட பேசணும்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இங்கேயே கொஞ்சம் பேசிடுவோம். ஒருத்தவங்களை கூட